உலக தமிழச் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்பாட்டு தளத்திலே மிக பெரும் அளவில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தமிழ் மரபு அறக்கட்டளையினர் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த உரை இணையவழி உரைத்தொடரில் பங்கேற்று எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்கள் எழுதி வெளியிட்ட திருவள்ளுவர் யார் என்னும் நூல் குறித்து உங்களிடத்திலே உரையாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கிய தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பினருக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்கள் சமீபத்தில் 2018ஆம் ஆண்டு லிவர்பூல் ஹோப் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் உலக திருக்குறள் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட திருக்குறள் திருவள்ளுவர் குறித்த கட்டுரை வெளியானது. அதை முன்னிறுத்தி அவர் எழுதிய திருவள்ளுவர் யார் என்கிற நூலாக அது விரிவடைந்திருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் திருவள்ளுவர் குறித்து, திருக்குறள் குறித்து பல கருத்துகள், பல புனைவுகள், பல விவாதங்கள் இப்படி பல்வேறு தளங்களிலும் அது நடந்து வந்திருந்தாலும் கூட எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்கள் இந்த நூலின் வழியாக ஒரு மிக முக்கியமான, இதுவரை யாராலும் சொல்லப்படாத அந்த வரலாறுகளை இவர் வரலாற்று ஆதாரங்களோடு, அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் கூறுகிற வரலாற்று சான்றுகளோடு இருக்கிறார். அத்தகைய சிறப்பான ஒரு நூலினை இன்று உங்களிடத்திலே பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் எழுத்தாளர் அவர்களை பொறுத்தவரை இலக்கிய தளத்தில் மிக பெரும் பங்களிப்பை ஆற்றி வருபவர். அம்பேத்கரிய மார்க்சிய அடிப்படையில் தன்னுடைய கருத்தாக்கங்களை உருவாக்கி கொண்டு அதன் மூலம் இயக்க செயல்பாடுகளை முன்னெடுத்து வருபவர். 15க்கு மேற்பட்ட நூல்களையும் தொகுப்புகளையும் 100க்கு மேற்பட்ட நம்மிடையே கொண்டு சேர்த்தவர். 90களின் பிற்பகுதிகளில் தலித் கருத்தாளர்களை உருவாக்கியவர். சங்கம் என்கிற அமைப்பின் மூலம் இங்கு ஆவண காப்பகத்தை உருவாக்கி பல்வேறு தரவுகளை சேகரித்து நம்மிடையே ஒப்படைத்திருப்பவர். நில உரிமை இயக்கத்தின் செயலாளராக இருந்தவர். மாணவர்களின் சிந்தனைகளை மேம்படுத்தக்கூடிய உருவாக்கி வருபவர். தமிழ் இளைஞர்கள் மத்தியில் புது சிந்தனையை பாய்ச்சுகிற பேராற்றலோடு நாங்கள் எல்லாம் ஆக அவர் எழுதிய இந்த திருக்குறள் திருவள்ளுவர் யார் என்கிற நூல் உங்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் காலம் காலமாக பல்வேறு வரலாறுகளை திருவள்ளுவர் மீது அவர்கள் கட்டமைத்த கருத்தியலின் அடிப்படையிலேயே நாம் அதை பார்த்து வந்திருக்கிறோம். ஆக அதற்கு மாற்று அறிவியல் பூர்வமான சான்றுகளோடு அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் உரைக்கக்கூடிய அவர் தன்னுடைய ஆய்வின் மூலம் நிறுவி காட்டிய அந்த கருத்துக்களை கொண்டு இந்த நூலாக்கம் பெற்றிருக்கிறது. தோழர்களே, திருக்குறள் பொதுவாக மிகப்பெரிய அளவில் சிறப்பு பெற்ற நூல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நூலாக இருந்தாலும் அது இன்னும் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் தமிழருடைய வரலாற்றில் மிக பெரும் பொக்கிஷமாக விளங்கக்கூடிய நூல் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த நூல்
அதை எழுதிய திருவள்ளுவர் குறித்த பிம்பங்கள் சமீப காலமாக மிக பெரும் அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளுவர் குறித்த பின்புலங்கள், திருவள்ளுவர் குறித்த பார்வைகள் முற்றிலுமாக, அதாவது மத அடையாளத்தோடு அவரை தன்வயப்படுத்துகிற ஒரு அரசியல் போக்கு தொடர்ச்சியாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் ஒருபடி மேலே சென்று திருவள்ளுவர் மீது ஒரு மத அடையாளத்தை பூசுவது, அதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய தொடர்ச்சியாக திருவள்ளுவர் சிலையே இன்றைக்கு அவமதிக்கக்கூடிய வகையில் அவர் மீது சாணி அடித்து வேடிக்கை பார்க்கக்கூடிய வகையில் இப்படி எதிரும் நேருமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்தவாறு இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு கருத்தியல் விவாதங்களை தமிழர்கள் மத்தியிலே முன்னெடுக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியும் உரையும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே திருக்குறள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழருடைய வாழ்வில் மிக பெரும் அறக்கருத்துக்களை, தமிழ் இலக்கியங்களில் திருக்குறளை போல் அறக்கருத்துக்களை சொன்ன இலக்கியங்கள் எதுவும் இருக்காது என்கிற அளவில் திருக்குறள் தமிழர்கள் மத்தியில் உச்சாரி கொம்பில் வைத்து போற்றப்பட வேண்டிய இலக்கியமாக இருக்கிறது. ஆனால் இந்த திருக்குறள் எங்கிருந்து முதலில் இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு கருத்தினை நாம் பார்க்கிற போது, ஏதோ எவ்வளவோ இலக்கியங்களை மடங்களில் இருந்து பாதுகாத்து வெளியிட்டிருக்கிறார்கள், மிக பெரும் அரசர்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளையும் தமிழ் இலக்கியங்களையும் பாதுகாத்து தமிழ் உலகிற்கு அளித்திருக்கிறார்கள். அதிலிருந்து திருக்குறள் முற்றிலும் மாறுபாடான ஒரு செய்தியை முன்னிறுத்தி வந்திருக்கிறது. உலகமே போற்றக்கூடிய ஒரு திருக்குறள் ஒரு சாமானிய மக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நூலாகத்தான் நம்மால் அறிய முடிகிறது. ஏதோ மடச்சாலையில் இருந்து வந்த நூலாகவோ, இல்லை ஒரு அரண்மனைகளில் இருந்து ராஜாக்கள் காப்பாற்றி வந்தார்கள் என்கிற அடையாளமோ திருக்குறளுக்கு இல்லை. இன்னொன்று, திருவள்ளுவர் குறித்த வரலாறு என்பது அவர் போற்றப்படக்கூடியவராக இன்றைக்கு நாம் கருதினாலும் கூட, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த குறளும் அவரும் திருவள்ளுவரும் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழகத்தில் தமிழக அறிஞர்கள் எடுத்து கையாளக்கூடிய ஒரு நிலையினை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த நூலில் முதல் அத்தியாயம், 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம் என்று நாம் ஒரு 4-5 அளவில் நாம் பிரித்துக் கொண்டோம் என்றால், இந்த நூலில் பதிப்புரை எழுதியிருக்கிற மதிப்புமிகு சகோதரி சுபாஷினி அவர்கள், இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சுபாஷினி அவர்கள் மிக தெளிவான ஒரு பதிப்புரை இங்கே வழங்கியிருக்கிறார். அது இந்த நூலிற்குள் செல்லுவதற்கு ஒரு முக்கியமான, இல்லை எளிமையான ஒரு வழியாக அது இருக்கிறது. அயோத்திதாச பண்டிதர் குறித்த வரலாறு, திருவள்ளுவர் திருக்குறள் குறித்த பதிப்புகள், அதனுடைய புனைவுகள், இல்லை திருவள்ளுவர் யார் என்பது அடையாளம் இப்படியாக படிப்படியாக அந்த நூலில் அண்ணன் எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்களால் முன்னிறுத்தப்படுகிறது. தோழர்களே, முதலில் திருக்குறள் தமிழ் உலகிற்கு எப்பொழுது அச்சுக்கு வந்தது என்கிற செய்தியை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது 1812 வாக்கிலே 1816, 1819, 1831 என்று பல்வேறு ஆண்டுகளாக, பல்வேறு முரண்பாடுகளாக பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு என்பது இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை ஆய்வுபூர்வமாக அணுகுகிற போது 1936ஆம் ஆண்டு திருவள்ளுவர் திருநாட்கழகம் ஆண்டு மலரை ஒன்றை வெளியிடுகிறது. அதிலே 1936ஆம் ஆண்டு திருவள்ளுவர் நாட்கழகம் வெளியிடக்கூடிய ஆண்டு மலரில் 1812 என்றே குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லீஸ் உரையால் அந்த திருக்குறள் பதிப்பிக்கப்பட்டது என்கிற செய்தியை அது குறிக்கிறது. அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் சமீபத்திலே 2012 வெளியான ரோஜா முத்தையா நூலகத்தின் மூலபாட திருக்குறள் மூலபாட ஆய்வில்
1812 என்றே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக திருக்குறள் மூலபாட ஆய்வினை சம்பந்தமூர்த்தி என்பவர் மேற்கொள்ளுகிறார். அதில் கொல்கத்தா தேசிய நூலகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளின் ஓலைச்சுவடி, அதன் மூலம் எடுக்கக்கூடிய தகவல் என்னவாக இருக்கிறது என்றால், தொண்டை மண்டலம் சென்னை பட்டினத்தை சார்ந்த தஞ்சை நகரம், அதிலே மலையப்ப பிள்ளை பதிப்பிக்கப்பட்டது என்கிற ஒரு வரலாறு பதிவாகி இருக்கிறது. இந்த சூழலில் 1812 என்றே நாம் இதை கருதுவோம். பல ஆய்வுகளின் அடிப்படையில், பலருடைய கருத்துகளின் அடிப்படையில் 1812 என்றே நாம் கருதினாலும் கூட, ஆக இதற்கு முன்பு திருக்குறள் தமிழ் மொழியில் பதிப்பிக்கப்படவில்லை என்பது இதிலிருந்து புலனாகிறது. ஆக மேலை நாட்டினர்கள் எல்லாம் திருக்குறளையும் அது சார்ந்த கருத்துக்களையும் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். தன்னுடைய மொழிகளுக்கு இந்த கருத்தை கொண்டு போய் பகிர்ந்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம் என்றால் 1730 ஆண்டு வேலை நாட்டிலிருந்து இங்கே வருகிருந்திருந்த தமிழ் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு தமிழ் புலமையில் சிறந்து விளங்கி அதோடு தமிழ் மொழிக்கென்று அகராதியை வெளியிட்ட நமது வீரமாமுனிவர் அவர்கள் 1730 வாக்கிலேயே அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் அவருடைய லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்து அங்கே கொண்டு சென்றிருக்கிறார். 1730 வாக்கில். அதற்கு அடுத்ததாக 1794 அந்த ஆண்டில் கிண்டர்ஸ்லி என்பவர் இந்து இலக்கியங்களின் மாதிரிகள் என்கிற தலைப்பில், இந்து இலக்கியங்களின் சில பதிவுகள் என்கிற தலைப்பில் அவர் சில அதிகாரங்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொண்டு போயிருக்கிறார். இது மிக முக்கியமான மொழிபெயர்ப்பாக கருதப்பட்டிருக்கிறது. கிண்டர்ஸ்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழ் நூல் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட முக்கியமான முதன்மையான மொழிபெயர்ப்பாக பதிப்பாக அங்கே பேசப்பட்டு வந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 1803 ஆண்டில் ஆகஸ்ட் பிரெடரிக் காமரர் என்கிற ஜெர்மானிய பாதிரியார் அவர்கள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் காமத்துப்பால் நீங்களாக இதை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆக 1730 வாக்கிலிருந்து 1803 வரை மேலை நாட்டு அறிஞர்கள் தங்களுடைய மொழிகளுக்கு இந்த திருக்குறளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். இந்த அறக்கருத்துக்களை தன்னுடைய மண்ணிலே விதைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பே இருந்த C.N. வால்க் அவர்கள் தன்னுடைய நாட்குறிப்புகளில் திருக்குறள் குறித்த பல்வேறு தரவுகளை அவர் குறிப்பேட்டில் பதிவு செய்து வந்திருக்கிறார். ஆக 1803 வரை இவர்களுடைய மொழிபெயர்ப்பு. இன்னும் காலச்சுவடு கட்டுரையிலே இந்த நூல் வெளியான பிறகு, ஜெர்மனியிலே திருவள்ளுவர் சிலை பன்னாட்டு அமைப்பு திறந்து வைத்த பிறகு, எழுத்தாளர் சாலின் ராஜாங்கம் அவர்கள் காலச்சுவடிலே இதை மையப்படுத்தி, இந்த நூலை மையப்படுத்தி, அந்த சிலை திறப்பை மையப்படுத்தி கட்டுரை எழுதியிருந்தார். அதை காணுகிற பொழுது இது மட்டுமல்ல, பல்வேறு வேலை நாட்டினர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த திருக்குறளை அவரவர்கள் மொழியிலே கொண்டு சென்றிருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள் என்பதற்கான ஏகப்பட்ட ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டு செல்கிறார். ஆக இப்படி அவர்களெல்லாம் கொண்டாடக்கூடிய அந்த திருக்குறள் இங்கு எப்பொழுது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 1812. ஆக இதற்கு பாராமுகமாக ஏன் இந்த தமிழர்கள் கையாண்டார்கள்? தமிழர்கள் மத்தியில் ஏன் இந்த திருக்குறள் பேசப்படாத ஒரு நூலாக இருந்திருக்கிறது? வேலை நாட்டினர் எல்லாம் அந்த புகழை கொண்டு போய் சேர்க்கிற போது இவர்களுக்கு எப்படி இந்த திருக்குறள் குறித்த ஒரு செய்தியோ, அது குறித்த அதில் வெளிப்படும் புலமையோ, கருத்துகளோ எப்படி அவர்களுக்கு சென்றடையாமல் போயிருக்கின்றது என்பது மிகவும் வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. சரி, அப்படியே வைத்துக் கொண்டாலும் 1812 தமிழில் பதிப்பகத்திற்கு வந்தது. அந்த அது யார் வெளியிட்டது? அது எங்கிருந்து அந்த பதிப்பிற்கு யார் அந்த மூல ஓலைச்சுவடியை கொடுத்தவர்கள் என்கிற வரலாற்றை நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் முன்பே சொன்னதை போல ஒரு மடங்களில் இருந்தோ, இல்லை மிகப்பெரிய அரசர்கள் எல்லாம் வாழ்ந்த அரண்மனைகளில் இருந்தோ போற்றி பாதுகாக்கப்பட்டு பன்னெடுங்காலமாக அவர்கள் தன்னுடைய கிடப்பிலே வைத்திருந்து அதை ஏதோ கொண்டு வந்த ஒன்றாக அது இல்லாமல் மக்களுடைய வாழ்வியலில் கடைபிடிக்கப்பட்ட ஒன்றாக அது இருந்திருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள்.
அது எளிய மக்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது என்கிற கருத்தினை பல்வேறு ஆய்வுகளில் நம்மால் அதை உணர முடிகிறது. அப்படித்தான் இது யார் பதிப்பித்தார்கள் என்கிற அடிப்படையில் முன்பே நான் சொன்னதை போல தஞ்சை, அதாவது தொண்டை மண்டலம் சென்னைப்பட்டினம் தஞ்சை நகரம் மலையப்ப பிள்ளையனுடைய மகன் ஞானசேகரன் ஞான பிரகாசன் என்பவரால் 1812ஆம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆக எல்லீஸ்வரையால் பதிப்பிக்கப்பட்டது என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. இதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கிற போது இதை யார் பதிப்பித்தார்கள் என்று பார்ப்பது அருமையாக கௌதம சன்னா அவர்கள் அதை விளக்கி இருக்கிறார். 1812 வெளியான திருக்குறள். இதற்கு முன்பு இது குறித்த ஆய்வுக்கு செல்லுகிற பொழுது இப்பொழுது நாம் எல்லீஸ்வரை அவர்களை அறிமுகப்படுத்துகிறார் எழுத்தாளர், இந்த நூலாசிரியர் கௌதம சன்னா அவர்கள். எல்லீஸ்வரை தனது 19வது வயதில் இங்கு வருகிறார். மிகப்பெரிய அளவில் பணியாற்றி பதவி உயர்வு பெற்று மென்மேலும் வளர்ந்து அவர் மெட்ராஸ் மாகாணத்துடைய கலெக்டராக, மாவட்ட ஆட்சியராக பதவி வகிக்கிறார். அவர் தமிழ் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக தமிழ் இலக்கியங்களை எல்லாம் வாசித்து அதில் கண்ட இன்பங்களின் அடிப்படையில், அதில் கண்ட அறக்கருத்துகளின் அடிப்படையில் இந்த நூல்களை எல்லாம் அச்சாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஒரு அமைப்பையும் உருவாக்குகிறார். அந்த அமைப்பு 1812ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. அதுதான் மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி, அதாவது மெட்ராஸ் கல்விக் கழகம் என்கிற ஒரு அமைப்பினை உருவாக்கி அதன் மூலமாக அனைத்து இலக்கியங்களையும் இங்கே பதிப்பிக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு முயற்சி அங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு எல்லீஸ்வரை அவர்களுடைய நூல்கள் பதிப்பிக்கப்பட்டது முதலாக அந்த கோட்டையிலே அச்சுக்கூடத்தையும் அவர் 13ஆம் ஆண்டில் நிறுவுகிறார். 813 அந்த ஜார்ஜ் கோட்டையிலே அச்சு எந்திரத்தையும் காகித குழுமுதல் போன்றவற்றை அங்கே உருவாக்கி அங்கே ஒரு அச்சுக்கூடத்தை உருவாக்கி அங்கே புத்தகங்களை பதிப்பிக்கிறார். அதில் முதல் பதிப்பிக்கப்பட்ட நூல் நம்முடைய வீரமாமுனிவருடைய இலக்கணம். அது 1813 பதிப்பிக்கப்பட்டது. திருக்குறள் 1812 என்று இங்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அது ஞானப்பிரகாசர் என்பவரால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். இதில் ஞானப்பிரகாசர் அவர் வேப்பேரி, முன்னாடி அச்சகங்கள் எல்லீஸ்வரை இங்கு கொண்டு வருவதற்கு முன்பு அச்சகங்கள் வெளிப்புறங்களில் இருந்தது. வேப்பேரி என்ற இடத்திலே இன்னொன்று தனியார் அச்சகங்கள் எல்லாம் மிஷனரிமார்களினுடைய உரிமையோடு இயங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் எல்லீஸ்வரை அச்சிட்ட நூல்கள் அப்பொழுது நூலை அச்சிடுகிறவர்களுடைய பெயரை அதில் முகப்பில் இடுவதுதான் வழக்கமாக இருந்திருக்கின்றன. ஆக ஞானப்பிரகாசர் அங்கு அச்சிட்டிருந்தாலும் கூட அதை பதிப்பித்தவர் எல்லீஸ்வரை. ஆக அங்கே அச்சிடப்பட்டதனால் ஞானப்பிரகாசனுடைய பெயர் அங்கே இருக்கிறது என்கிற செய்தியை நுட்பமாக இந்த நூலின் வழியாக கௌதம சன்னா அவர்கள் எடுத்துரைக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன உங்களிடத்தில் சொல்ல போகிறேன், இதிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி என்னவென்றால் 1812 அச்சிட்ட திருக்குறள், அதை பதிப்பித்தவர் எல்லீஸ்வரை என்கிற நமது ஆங்கிலேயே மெட்ராஸ் கலெக்டர் அவர்கள். எல்லீஸ்வரை அச்சிட்டார் என்றால், பதிப்பித்தார் என்றால் அவருக்கு அந்த மூல ஓலைச்சுவடியை கொண்டு போய் கொடுத்தது யார்? இதுதான் இங்கே நாம் பேச வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது அயோத்திதாஸ் அவர்கள் இதை மிக தீவிரமான ஆய்வினை மேற்கொள்கிறார். இந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிற பொழுது 1825 அந்த கல்விக் கழகம் தொடங்கியதாகவும் 31 திருக்குறள் அச்சுக்கு வந்ததாகவும் அவர் சொல்லுகிறார். அதில் மேற்கூறிய அனைத்து தாண்டவராய முதலியார் அதில் இருந்தார். முத்துசாமி பிள்ளை அவர்கள் 2 பேரும் எல்லீஸ் அவர்களுடைய பணியாளராக இருந்து அச்சு பொறுப்பை கவனித்து வந்தவர்கள் என்கிற செய்திகளை முழுக்க சொல்லுகிற பண்டிதர். இதை அங்கே கொண்டு போய் கொடுத்தவர் கந்தப்பனார் என்பவர். அவர் மயிலாப்பூரில் பிறந்தவர். அவர் சித்த மருத்துவம் பார்க்கக்கூடியவர், சித்த மருத்துவத்தில் புலமை பெற்றவர். அதோடு ஓலைச்சுவடிகளை எல்லாம் பாதுகாத்து வந்த குடும்பமாக அவருடைய குடும்பம் இருந்தன. தமிழ் ஓலைச்சுவடிகளை பெருமளவில் பாதுகாத்து வந்த குடும்பமாக கந்தப்பனாருடைய குடும்பம் இருந்தன. அவர் ஜார்ஜ் ஆரிங்டன் அவர்களிடம் பணியாற்றுகிறார், பட்லராக பணியாற்றுகிறார். ஜார்ஜ் ஆரிங்டனுடைய பேரொன்றினை பெற்றவர் கந்தப்பனார் விளக்குகிறார். ஜார்ஜ் ஆரிங்டன் இங்கிருந்து நீலகிரிக்கு பணிமாற்றம் செய்து கொண்டு செல்லுகிற போதெல்லாம் கூடவே சென்றவராகவும் அவருடைய அன்பினை பெற்றவராகவும் இருந்ததனால்தான் கந்தப்பனாருக்கும் நீலகிரிக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. ஆக இந்த கந்தப்பனார் அவர் மூலமாகத்தான்
ஜார்ஜ் ஆரிங்டனிடம் கொடுக்கப்பட்டு, எல்லீஸ்வரை இப்படி நூல்களை எல்லாம் அச்சாக்கம் செய்கிறார், உங்களிடமிருந்து எடுத்து வாருங்கள் என்று சொன்னவுடனே கந்தப்பனாரிடம் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்கப்பட்ட நூல்தான் திருக்குறள், திருவள்ளுவ மாலை, நாலடியார் என்கிற நாலடி நானூறு என்கிற இந்த 3 நூல்களும் ஜார்ஜ் ஆரிங்டன் வழியாக கந்தப்பனார் கொடுத்து, அங்கே முத்துசாமி பிள்ளை, தாண்டவராய முதலியார், எல்லீஸ்வரை ஆகியோர்கள் சேர்ந்து அங்கே பதிப்பக அச்சுக்கு கொண்டு போய் சேர்க்க என்கிற செய்தி பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக இங்கே எழுத்தாளர் அவர்கள் நம்மிடையே விளக்கி கொண்டிருக்கிறார். சரி, இந்த கந்தப்பன் என்பவர் யார்? அவருக்கும் இந்த கந்தப்பன் என்பவர் கந்தப்பன் கொடுத்த பிறகு, அச்சிற்கு வந்த பிறகு, அதன் பிறகு மிக பெரும் அளவில் எல்லீஸ்வரை அவர்கள் அதன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு அந்த புத்தகத்தை அச்சாக்கத்துக்கு பிறகு உரை எழுத தொடங்கிவிடுகிறார். கிட்டத்தட்ட 1819 எல்லீஸ்வரை இறக்கும் வரை 13 அதிகாரங்களுக்கு அவர் உரை எழுதினார். உரை அல்ல, மொழிபெயர்த்தார். எல்லீஸ்வரை மொழிபெயர்த்தார். இப்பொழுது எல்லீஸ்வரை பதிப்பிற்கு பிறகு திருக்குறள் மிக பெரும் அளவில் ஒரு தாக்கத்தை இங்கே பெற்றிருக்கிறது. திருக்குறள் மிக பெரும் தாக்கத்தை அங்கே பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு, அதற்கு முன்பு அச்சியரவில்லை. 1812 தான் அச்சாக்கம் பெற்றது தமிழிலே. அதற்கு முன்பு தமிழில் எந்த அச்சும் திருக்குறள் குறித்து வரவில்லை என்பதுதான் இங்கு நான் இதன் வாயிலாக சொல்லப்படக்கூடிய செய்தி. ஆக ஆங்கிலேயே மிஷனரிமார்கள், அங்கிருந்து வந்த பாதிரியார்கள், அங்கிருந்து நாட்டையாள வந்தவர்கள், மத கருத்துக்களை பரப்புவதற்காக வந்தவர்கள், தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தினால், இல்லை திருக்குறள் சொல்லுகிற அறத்தின் மீது கொண்ட நம்பிக்கையினால் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த போது கூட இங்கே கந்தப்பனார் வீட்டில் இருந்து திருக்குறள் சென்றது. அங்குதான் அச்சாக்கம் நடந்ததற்கான ஒரு மூல காரணமாக அந்த செயல் இருந்திருக்குது என்கிற போது எத்தனை இலக்கியங்களை எல்லாம் நம் தமிழ் இலக்கியங்கள் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எப்படி இவர்கள் பார்வைக்கு எது செல்லாமல் போனது என்கிற கேள்வி இங்கே நம்மிடையே இருக்கிறது. அது இன்னொன்று, இதுவரை அச்சாக்கம் நடந்தது, மொழிபெயர்ப்பு நடந்தது, இதுவரை பல பல மொழிகளுக்கு திருக்குறள் சென்றது. ஆனால் அங்கு புனைவுகள், வள்ளுவர் குறித்த பிம்பங்கள் அப்பொழுதெல்லாம் கட்டமைக்கப்படவில்லை. வள்ளுவர் குறித்த கேள்விகள் அப்பொழுதெல்லாம் எழவில்லை. ஒரு ஆய்வோடு நின்று கொண்டிருக்கிறது. அப்ப இந்த திருக்குறள் அச்சிட்ட பிறகு அந்த திருவள்ளுவ மாலையில் 4 பாடல்கள் அதில் இடைச்செருகள் இருக்கிறது என்று கந்தப்பனார் அவர்கள் ஜார்ஜ் ஆரிங்டனிடம் முறையிட்டிருக்கிறார். அப்பொழுது அச்சிற்கு வந்த பிறகு பதிப்பித்த பிறகு, முதல் 12 பதிப்பித்த பிறகு இதில் 4 பாடல்கள் இடைச்செருகள் இருக்கிறது, என்னிடமிருந்த ஓலைச்சுவடியில் அந்த பாடல்கள் இல்லை என்கிற கருத்தினை ஜார்ஜ் ஆரிங்டனிடம் கந்தப்பனார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்கிற செய்தி இங்கே பார்க்கிறது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இது 19 எல்லீஸ்வரை அவர்கள் இறந்து போய்விடுகிறார். அதுவரை அவருடைய இலக்கிய பணிகள், அவருடைய மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்தன. 19க்கு பிறகு எங்கே புனைவுகள் ஏற்பட தொடங்குகிறது என்றால், இந்த காலத்தை நாம் மிகவும் நுட்பமாக கவனிக்க வேண்டும். 1819 வாக்கில் அப்பொழுது உள்ள சிந்தனையாளர்கள் திருவள்ளுவருடைய பின்புலம் குறித்த வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான பணிகளை, ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். திருவள்ளுவர் யாராக இருப்பார், இவர் எந்த பின்புலத்தை சார்ந்தவராக இருப்பார்? ஏனென்றால் பொதுவாகவே ஒரு பிராமணர்கள் என்கிற இங்கே ஒரு நிலைப்பாடு, அவர்கள் அறிவு சார்ந்த தளத்தில் பயணித்திருக்கிறார்கள், அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறக்கருத்துக்களை எழுதக்கூடிய நூலை அவர்கள் தான் உருவாக்கி இருக்க முடியும் என்கிற ஒரு கருத்து அங்கே இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு எளிமையான இடத்திலிருந்து சென்ற ஒரு நூல், இப்படிப்பட்ட இது எப்படி இவர்கள் எழுதியிருக்க முடியும் என்கிற ஒரு கருத்து குறைவு அங்கே சித்தரிக்கப்பட்டது. ஆகவே திருக்குறள் குறித்த, திருவள்ளுவர் குறித்த பின்புலத்திற்காக, அவர் யார் என்கிற ஆய்வுக்காக இங்குள்ளவர்கள். ஆக இதுவரைக்கும் திருக்குறளை கொண்டு போய் சேர்த்தவர்கள் எல்லாம் மேலை நாட்டினர்களாக இருந்தார்கள். இந்த நூல் பெரும் வெற்றி அடைந்த பிறகு, அதை தவிர்க்க முடியாது என்கிற நிலை வந்த பிறகு, திருக்குறள் மிக பெரும் போற்றக்கூடிய
நூலாக ஒரு பேரொழி பற்றி எழுதுகிற போது அந்த நூலை எழுதிய திருவள்ளுவர் யார் என்று உற்று நோக்குகிற இல்லை ஆய்வு செய்கிற ஒரு நிலைக்கு தமிழர்கள் ஆளானார். தமிழ் மண்ணிலே அப்படிப்பட்ட ஆய்வு நடந்தது. அப்படித்தான் திருவள்ளுவர் மீதான பிம்பங்கள், அவர் மீதான புனைவுகள், கட்டுக்கதைகள் இங்கே பெருக தொடங்கியது. அதனுடைய முதலாக 1835 ஒரு வீர சைவகுல பிராமண சமூகத்தை சார்ந்த விசாக பெருமாள் ஐயர் என்பவர் ஒரு பதிப்பை கொண்டு வருகிறார் 1835. அதில் அவருடைய திருக்குறள் பதிப்பிலே, திருக்குறள் புத்தகத்திலே பதிப்பை கொண்டு வருகிற பொழுது ஒரு பின்னணைப்பாக ஒரு பாடலை இணைக்கிறார். அது ஒரு அகவற்பாவால் ஆகிய பாடல். அந்த பாடல் என்ன பேசுகிறது என்றால், திருவள்ளுவர் அவருடைய வரலாற்றையும் அவருடைய பின்புலத்தையும் குறித்து பேசுகிறது. என்ன பின்புலம் என்றால், அங்குதான் ஒரு கதை உருவாகிறது. அதாவது ஆதி என்கிற பறைச்சிக்கும் பகவன் என்கிற பார்ப்பனருக்கும் பிறந்த 7 குழந்தைகள் பிறந்தன. அதாவது ஆதி என்கிற பறைச்சிக்கும் பகவன் என்கிற பார்ப்பனருக்கும் முறைகேடான திருமணம். அந்த திருமணத்தில் 7 குழந்தைகள் பிறந்தன. அதில் ஒருவர் திருவள்ளுவர் என்கிற கதை அங்கே அந்த இலக்கியங்கள் வாயிலாக சொல்லப்படுகிறது. அவர் 7 குழந்தைகள், ஒருவர் நாயனார். அவர் வளர்ந்து கல்வி கற்று பருவமெய்தி மயிலாப்பூரில் வசித்து வந்தபோது அங்கே ஒரு வைசிய குலப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அங்கு அப்பொழுது எழுதப்பட்டதுதான் திருக்குறள் என்கிற ஒரு கதையை முதலாக முன்வைக்கிறார். இந்த கதை இதுதான் முதல் கதையாக பண்டிதர் சொல்லக்கூடிய முதல் கதையாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 1837, அதாவது 2 ஆண்டுகள் கழித்து, இந்த விசாக பெருமாள் ஐயருடைய சகோதரர் சரவண பெருமாள் ஐயர் இதே நூலை மறுபடியும் மறுபதிப்பாக கொண்டு வருகிற பொழுது, பின் இணைப்பாக வைத்த அடியில் வைத்த அந்த பாக்களுக்கு இறுதியில் வைத்த அந்த பாடலை பாவை எடுத்து முதல் பக்கத்தில் இணைத்து விடுகிறார். இதை பண்டிதர் மிகுந்த கேலிக்கு உட்படுத்துவார். அதை நான் பேசுகிறேன். இப்பொழுது அதை முதல் பக்கத்தில் எடுத்து இணைக்கிறார். இது ஒரு செய்தி நடந்தது. ஆக சரவண பெருமாள் ஐயர் தன்னுடைய சகோதரர் விசாக பெருமாள் ஐயரின் கதையை ஏற்கனவே படித்தவர், பின்பக்கத்தில் இருந்ததை முன்பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். அடுத்தது இதே அவருடைய சகோதரர் சரவண பெருமாள் ஐயர் 1830 வாக்கிலே பரிமேலழகர் உரையையும் திருவள்ளுவர் மாலையையும் பதிப்பித்திருக்கிறார். பரிமேலழகர் உரை, திருவள்ளுவர் மாலை என்கிற 2 நூலையும் 1830 பதிப்பித்திருக்கிறார். அதனுடைய 4வது பதிப்பாக அவர் 4வது பதிப்பை அவர் கொண்டு வருகிற பொழுது அதில் அவர் ஒரு கதையை, ஏற்கனவே உள்ள கதையை இன்னொரு மாற்றத்திற்கு அவர் உட்படுத்துகிறார். அது என்ன கதை என்றால், இதேபோல் ஆதி என்கிற பறைச்சிக்கும் பகவன் என்கிற பார்ப்பனருக்கும் 7 பிள்ளைகள் பிறந்தன. அப்படி பிறக்கிற பொழுதே 7 பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கிற பொழுது வெண்பா பாடி பிறந்தன. பிறந்த போதே வெண்பா பாடி. ஞானசம்பந்தர் படித்தால் ஞானசம்பந்தர் உடைய திருவாசகத்தில் நாம் படித்திருப்போம். ஒரு குளக்கரையில் குழந்தை அழுது கொண்டிருக்கிறான். பார்வதி தேவி வருகிறாள். உமையம்மை தன்னுடைய முளைப்பாலை பீச்சி கொடுக்கிறாள். அவருடைய தந்தை வந்து யார் கொடுத்தது என்று கேட்கிற பொழுது, தோளுடைய செவியன் விடை ஏறியார் தூவன் மதிச்சூடி என்று 3 வயதில் இருந்த ஞானசம்பந்தன் பாடுவதாக பிறகு அவர்கள் ஒரு கதையினை ஒரு புராணத்தினை நாம் பார்த்திருப்போம், படித்திருப்போம். அது பாடி அந்த குழந்தைகள் பிறந்தன என்கிற செய்தியை சரவண பெருமாள் ஐயர் அதில் இணைக்கிறார். இதிலிருந்து அதன் பிறகு அதில் ஒருவர் தான் நாயனார். அந்த நாயனார் மயிலாப்பூரில் அங்கு வேளாள பெண்ணை திருமணம் செய்து, அவர் வைசிய பெண்ணை என்றார், இவர் வேளாள பெண்ணை திருமணம் செய்து வந்தார். அப்பொழுதுதான் அங்கு திருக்குறள் எழுதப்பட்டது என்று அவர் சொல்கிறார். இதிலிருந்து, இந்த கதையிலிருந்து என்ன சொல்லுகிறார் என்றால், மேற்கண்டவர், அதாவது விசாக பெருமாள் ஐயர் அவருடைய தந்தை பார்ப்பனர் என்பதை உறுதி செய்கிறார் என்றால் அப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதற்கு அடுத்ததாக இவர்களுக்குள் ஒரு முறையற்ற திருமணம் நடந்தது என்கிற செய்தியை சொல்லுகிறார். அதன் பிறகு மயிலாப்பூரில் பிறந்தவர் திருவள்ளுவர் என்கிற செய்தியை அங்கே முன்வைக்கிறார். அவர் ஒரு வள்ளுவர் வீட்டில் வளர்ந்தார் என்கிற செய்தியும் அதிலே அவர் விசாக பெருமாள் ஐயர் அந்த செய்தியில் சொல்லுகிறார். இவர் என்ன சொல்லுகிறார் சரவண பெருமாள் ஐயர் என்றால்,
இந்த 7 பிள்ளைகளுக்கும் இடங்களை குறிக்கிறார். அவர் பொத்தாம் போக்காக வள்ளுவர் நாயனார் மட்டும்தான் அங்கு இருந்ததாக மீதி 6 பேர்கள் என்ன ஆனார்கள் என்ற ஒரு கதையை அவர் சொல்லவில்லை. இவர் 7 பேரும் மயிலாப்பூரில் இருந்ததுக்கான இடத்தை இந்த பாடலின் வழியாக இவர் குறிக்கிறார். இன்னொன்று, இவர்கள் பிறக்கும் பொழுதே வெண்பா பாடக்கூடிய ஞான வம்சத்தினர் என்கிற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை அங்கு கட்டமைக்கிறார். பிறக்கும் பொழுது யாரும் வெண்பா பாட முடியாது. ஆக இது பிறக்கும் பொழுதே வெண்பா பாடக்கூடிய ஒரு வம்சத்தை சார்ந்தவர்கள் என்கிற ஒரு கதையை அந்த பாடலின் வழியாக அவர் முன்வைக்கிறார். இதுதான் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் மிகவும் அதை ஆய்வு செய்து கேள்விக்கு உட்படுத்துகிறார். என்ன சொல்கிறார் என்றால், சரி, விசாக பெருமாள் ஐயர் அவர்கள் ஏன் இறுதியில் அந்த பாடலை வைத்தார் என்றால், படிப்பவர்கள் அந்த நூலை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த தாண்டவராய முதலியார், முத்துசாமி பிள்ளை, எல்லீஸ்துரை ஆகிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் கூடி விவாதித்து தொகுத்த அந்த நூலில் இந்த கதை இல்லையே என்று எல்லோரும் கேள்வி கேட்பார்கள். ஆகையினால் இவர் அடியில் வைக்கிறார். அதற்கு பிறகு பயத்தோடு கோழைத்தனத்தோடு வைக்கிறார் என்று பண்டிதர் சொல்கிறார். அதன் பிறகு அவருடைய சகோதரர் முன்பக்கத்தில் வைக்கிறார். யாரேனும் கேட்டு விட்டார்கள் என்றால் இது பிறகு கிடைத்தது என்று சொல்லிக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் அவர்கள் அந்த உரையை நிறைவேற்றார்கள் என்று பண்டிதர் அவர்கள் சொல்லுகிறார். அதே போல வெண்பா பாடியதையும், ஆமாம், இந்த சரவண பெருமாள் ஐயர் தான் ஒவ்வொரு குழந்தை வெண்பா பாடுகிற பொழுது ஒரு ஓலைச்சுவடியை வைத்து கிறுக்கிக் கொண்டு அதை பதிவு செய்து கொண்டிருந்தாராமா என்று பண்டிதர் அயோத்திதாசர் கேள்விக்கு உட்படுத்துகிறார். ஆக இப்படி அறிவுக்கு புறம்பான எவற்றையும் தன்னுடைய ஆளுமையினால் கேள்விக்கு உட்படுத்திய மிக பெரும் ஆற்றல் பெற்றவராக பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் இருக்கிறார். இது 2 கதைகளை நான் சொன்னேன். அதற்கு அடுத்ததாக ஒரு கதை உருவாகிறது. அது 1847ஆம் ஆண்டு ஒரு கதை. அது யார் என்றால், திண்டுக்கல் முத்துவீர பிள்ளை என்கிற ஒரு தமிழறிஞர். திண்டுக்கல் முத்துவீர பிள்ளை என்பவரின் வேண்டுதலின், அறிவுறுத்தலின், தூண்டுதலின் அடிப்படையில் வேதகிரி முதலியார் என்பவர் திருவள்ளுவருக்கு ஒரு கதையை உருவாக்குகிறார். அதாவது 1847ஆம் ஆண்டு. அந்த கதை என்ன பேசுகிறது என்றால், பிரம்மன் திருமணம் செய்த பிறகு அகத்தியராக மறுபிறப்பு எடுக்கிறார். மறுபிறப்பெடுத்த அகத்தியன் சமுத்திர கண்ணி என்கிற பெண்ணை மணக்கிறார். அகத்தியருக்கும், அதாவது பிரம்மனுடைய மறு அவதாரமான அகத்தியருக்கும் சமுத்திர கண்ணிக்கும் பிறந்த ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான். அவன் பெயர் பெருஞ்சாகரன். அந்த பெருஞ்சாகரன் திருவாரூரில் வளர்ந்த போது ஒரு புலைச்சாதி பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். புலைச்சாதி பெண்ணை. ஆக இந்த பெருஞ்சாகரனுக்கும் அந்த புலைச்சாதி பெண்ணுக்கும் நடந்த திருமணத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் பெயர்தான், அது ஆண் குழந்தை, அவன் பெயர் பகவன் என்று ஒரு கதை. அதே காலகட்டத்தில் பிரம்ம வம்சத்தை சார்ந்த ஒரு தவமுனி வாழ்ந்து வருகிறார். அவர் அருண்மங்கை என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு இடையில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்தவுடனே தவமுனி தன்னுடைய நெடும் தவத்தை மேற்கொண்டு யாருக்கும் சொல்லிவிடாமல் அவர் விராலி மலைக்கு சென்று விடுகிறார். ஆக அவருடைய மனைவி என்ன ஆனாள் என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தை அனாதையாகி விடுகிறது. அனாதையான குழந்தையை உறையூரை சார்ந்த ஒரு பெரும்பறையன் கண்டெடுத்து வளர்க்கிறார். அங்கே அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உறையூர் சேரியை அந்த சூழலில் அவர் வளர்ந்து வருகிற சூழல், அந்த பெண் வளர்ந்து வருகிற சூழலில் உறையூர் சேரியை ஒரு மிகப்பெரிய புயல் தாக்குகிறது. புயலால் தாக்குண்ட சேரி அடிந்து போகிறது. ஏனென்றால் அது வெறும் காற்றல்ல, அது முழுக்க மணலை வாரி வீசக்கூடிய பெரும் காற்றாக வீசுகிறது. அந்த காற்றில் அனைவரும் இறந்து போய்விடுகிறார்கள், அடிந்து போய்விடுகிறார்கள், மரணம் அடைந்து விடுகிறார்கள். அங்கே இந்த பெண் மட்டும் பிழைத்துக் கொள்ளுகிறார். அங்கிருந்து தப்பித்து சென்று மேலூர் என்கிற அக்கரகாரத்தில் தஞ்சமடைகிறார். மேலூர் என்கிற அக்கரகாரத்தில் நீதி என்கிற ஐயர் இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு என்றால் அவர் ஏந்தி ஆதி என்று பெயர் வைத்து வளர்த்தார். அதன் பிறகு நான் சொன்னேன் ஏற்கனவே, பெருஞ்சாகரனுக்கும் புலைச்சிக்கும் பிறந்த பகவன், அவனுக்கு இவர் திருமணம் செய்து வைக்கிறார். இந்த திருமணம் மிக பெரும் அளவில் கோலாகலமான விழாவாக நடக்கிறது. 5 நாட்கள் நடைபெறுகிறது இந்த திருமணம். அதன் பிறகு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி திருமுழு காட்டி அனுப்பி வைக்கிறார். வாழ்த்து சொல்லி அனுப்பி வைக்கிறார். இவர்கள் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் 7 குழந்தைகள் பிறந்தன. அதில் ஒருவர் தான் நாயனார் என்று அவர் ஒரு கதையை சொல்லுகிறார். ஆக இந்த 3 கதைகளும்
ஏன் இவ்வாறெல்லாம் இப்படி புறப்படுத்ததாக இந்த வரலாறுகள் சொல்லுகிறது என்றால் அதற்கு ஒரு மூல புராண கதை கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிவபெருமான் தமிழ் சங்கத்தில் இருந்தார். பண்டிதர் அவர்கள் சங்கத்தையே மிகப்பெரிய அளவில் கேள்விக்கு உட்படுத்துகிறார். 1000 ஆண்டுகளாக முதற் சங்கம் என்பீர்கள், இரண்டாம் சங்கம் என்பீர்கள், கடைச்சங்கம் என்பீர்கள், இது எந்த ஆதாரத்தோடு இந்த கணித்தீர்கள் என்று அவர் கேள்விக்கு உட்படுத்துவார். சரி, கடைச்சங்கம் என்றால் இன்னும் பிறகு ஒரு சங்கம் வராது என்று உங்களால் எப்படி அதை சொல்ல முடியும் என்று அவர் கேள்வி கேட்பார். சங்கத்தையே கேள்விக்கு உட்படுத்தினார். அதோடு இந்த சங்கத்தில் சிவபெருமான் ஒரு மிகப்பெரும் இடத்தில் உள்ளவனாக இருக்கிறான். சிவபெருமானை சங்கத்தில் உள்ள தமிழறிஞர்கள் அவமதித்து விடுகிறார்கள். உடனே அந்த தமிழறிஞர்கள் மீது, சங்கத்தினர் மீது சிவபெருமான் மிகப்பெரும் கோபம் அடைகிறார். அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று அந்த சூழலில் தான் அவர் ஒரு அவதாரங்களை உருவாக்குகிறார், ஒரு படைப்பினை உருவாக்குகிறார். அவர்கள் யாரும் சங்கத்தார்களை பழி வாங்க வேண்டும் என்று. அது என்ன படைப்பு என்றால், அங்குதான் பிரம்மன் திருவள்ளுவர் அவதாரம் எடுக்கிறார். சரஸ்வதி ஔவையாராக அவதரிக்கிறார். விஷ்ணு இடைக்காடராக அவதரிக்கிறார். ஆக இவர்கள் பெரும் புலவர்களாக, பெரும் பாண்டித்யம் பெற்ற புலவர்களாக இவர்கள் அவதரித்து அவர்களை தோற்கடித்தார்கள் என்று இதற்காகத்தான் இப்படிப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் உருவானதாக அதற்கு ஒரு மூலகதை சொல்லப்படுகிறது. இதை பண்டிதர் மிகுந்த சிவபெருமான் ஒரு சங்கத்தார் ஒரு அற்ப வித்துவான்களையே சமாளிக்க முடியாத, அவரை எதிர்கொள்ள முடியாத, வெல்ல முடியாத சிவபெருமான் இப்படி அவதாரம் என்கிற அதிகாரத்தை எப்படி அவர் வெல்ல போகிறார், அதுக்கு என்ன செய்ய போகிறார் என்று சிவபெருமானை கேள்வி செய்வதாக பண்டிதர் கேள்வி செய்வது என்றால் இப்படி அந்த கருத்தை அப்படி அவர்களுடைய பேச்சின் ஊடாக அவர் உரைப்பார். சரி, இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த மேற்கூறிய 1830 தான் அந்த விசாக பெருமாளையர் அந்த கதையை சொன்னார். 1831 1847 வரை இந்த புனையப்பட்ட கதைகள் எல்லாம் திருவள்ளுவ மாலையில் இடைச்செருகளாக சேர்க்கப்பட்டன. அதை கொண்டுதான் நாம் அவருடைய வரலாற்றை யூகிப்பவர்களாக, இல்ல மறுப்பவர்களாக, அதை ஏற்றுக்கொள்பவர்களாக, விமர்சிப்பவர்களாக, உண்மைத்தன்மையை அறியக்கூடியவர்களாக, உண்மைக்கு புறம்பானவற்றை விளக்க வல்ல செய்திகளை நாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக அந்த திருவள்ளுவ மாலையில் அந்த கதைகள் எல்லோரும் சேர்க்கப்பட்டது. சரி, இந்த சூழலில் தான் பண்டிதர் மிகப்பெரிய அளவில் இந்த பொய்யை கட்டுக்கதையை தோலுரிக்கிறார். இப்படிப்பட்ட கதைகளை நீங்கள் கொண்டு வாருங்கள், அதை பற்றி விவாதங்களை, அதை பற்றி நாங்கள் விவரிப்போம் என்று சொல்லி பண்டிதர் அவர்கள் அதன் மீது ரொம்ப மிகுந்த தாக்கம் கொண்டு, அந்த கதைகளின் மீது கோபம் கொண்டு, அதை பல கதைகளையும் அவர் விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறார். ஆக புத்தர் என்னும் இரவு பகலற்ற ஒளி எப்பொழுது பண்டிதர் எழுதி கொண்டிருந்த வேலை அது முடிந்த அடுத்த கடமை திருக்குறள் குறித்த ஆய்வினை நாம் எழுத வேண்டும், திருவள்ளுவர் குறித்த செய்திகளை எழுத வேண்டும் என்று அவருடைய ஒருபைசார் தமிழன் இதழில் 1908 அவர் பரிணிப்பானம் அடைந்த 14ஆம் ஆண்டு வரை அந்த திருக்குறள் குறித்து, திருவள்ளுவர் குறித்து பற்றிய செய்திகளை அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரும் அளவில் அதை திருவள்ளுவருடைய வரலாற்றை நாம் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் கொண்டு செல்லுகிறார். இது பண்டிதர் அறிந்த மூலக்கதைகள். இந்த கதைகள் இல்லாமல் இந்த மூலக்கதைகளுக்கெல்லாம் மூலக்கதைகளும் இருந்தன. அது 1700 வாக்கிலே 1798 என்று சவுந்தரராஜன் என்கிற பேராசிரியர் அதை கணிக்கிறார். பின்வரும் கதைகள் ஆக 1700களில் பல மூலக்கதைகள் உருவாகும். அப்பொழுது என்னவென்றால், கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி நிர்வாகத்தில் அதிகாரியாக இருந்தவர் மெகன்சி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மெகன்சி என்கிற அந்த அதிகாரி அங்கே அவரிடம் பணியாற்றி வந்த வேதநாயகம் சாஸ்திரி, அதாவது வேதநாயகம் சாஸ்திரி என்பவர் அவரிடம் பணியாற்றுகிறார். சென்னையினுடைய வரலாற்று, சென்னை மாகாணத்துடைய வரலாற்றை, தரவுகளை அறிய வேண்டும் என்பதற்காக பல ஆய்வுகளை நிகழ்த்துகிறார்கள். அங்குள்ள செய்திகளையும் தகவல்களையும் சேகரிக்கிறார்கள், சுவடிகளையும் சேகரிக்கிறார்கள். அப்படி சேகரித்த சுவடிகள் எல்லாம் மெகன்சி தாள் சுவடி என்கிற பதிப்பாக வந்திருக்கிறது, என்கிற தொகுப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதில் அவர்கள் பல
சுவடிகள் பதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றன. சில சுவடிகள் பதிப்பிற்கு செல்லவில்லை. பதிப்பிற்கு செல்லாத சுவடிகள் இன்றும் லண்டனில் பாதுகாத்து வருவதாக கருதப்படுவது சொல்லப்படுகிறது. ஆக பதிப்பிற்கு வந்த மெகன்சி தாள் சுவடிகளில் ஒன்றுதான் ஒன்றுதான் நம்மளுடைய வலங்கை சரித்திரம் என்கிற வலங்கை சரித்திரம் என்கிற ஒன்று. அது என்ன சொல்லுகிறது என்றால், திருவள்ளுவருடைய வரலாறு குறித்து ஒரு 3 கதைகளை அந்த தொகுப்பில் பேசப்படுது. யாரு? வேதநாயகம் சாஸ்திரி அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த மூலக்கதைகள் அதில் மெகன்சி தாள் சுவடியில் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் என்ன கதை என்றால், ஒரு கதை, ராவணன் என்பவன் அவனுடைய மகன் வரைமல்லிய பெருமான் என்பவன். ராவணனுடைய மகன் வரைமல்லிய பெருமான். அவனுக்கு 3 பிள்ளைகள். ஒருவன் பெயர் சாம்புகன், இன்னொருவன் பெயர் பிறவிடை சாம்பான், தியாக சாம்பான். சாம்புகன், பிறவிடை சாம்பான், தியாக சாம்பான் என்கிற 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் சோழராஜன் ஆளுகிற ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தண்டகாரண்யம் என்கிற ஒரு காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள். கடவுளாக இருந்து வந்தார்கள். அந்த காட்டுப்பகுதியில் கடவுளாக இருந்து வந்தார்கள். அப்பொழுது அவன் சாம்புகன் என்கிற அவன் ராமன் மீது நட்பு கொண்டவன். அவன் தஞ்சை பகுதியில் உள்ள தஞ்சாவூரில் உள்ள அதன் அருகில் உள்ள ஒரு காட்டில் வசித்து வருகிறான், வாழ்ந்து வருகிறான், இறைவனாக வாழ்ந்து வருகிறான். இரண்டாவது சொல்லினே அந்த பிறவிடை சாம்பான், அவனுடைய மனைவி பெரிய நாயகி. பிறவிடை சாம்பான் பெரிய நாயகியும் அவர்கள் இன்னொரு காட்டில் அவர்கள் கடவுளாக இருந்து வருகிறார்கள். அங்கே சோழராஜனுடைய கனவில் இவர்கள் தோன்றி எங்களுக்கு ஒரு கோயிலை கட்டி தருமாறு கேட்கிறார்கள். சோழராஜனுடைய கனவு, என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறினால் நான் உங்களுக்கு அந்த கோயிலை கட்டி தருகிறேன் என்று அவனும் வாக்குறுதி அளிக்கிறான். அதே போல் அவனுடைய எண்ணம் நிறைவேறுகிறது. அப்பொழுது ஒரு கோயிலை கட்டி தருகிறான். உடனே மனமகிழ்ந்த இவர்கள் மறுபடியும் அந்த சோழராஜனிடம் மாரியம்மாவுக்கும் ஒரு கோயிலை கட்டி கொடுங்கள் என்று கேட்கிறார். யார் அந்த மாரியம்மா என்றால், இந்த மாரியம்மா தான் கரூரை சேர்ந்த ஒரு பெரும்பறையனுடைய மகள் ஆதி என்கிற ஒரு பறைச்சொல். அவளுடைய மகள் தான் மாரியம்மா. கரூரை சேர்ந்த ஒரு பெரும்பறையனுடைய மகள் ஆதி என்பவள், அவனுடைய மகள் தான் மாரியம்மா. இந்த ஆதியினுடைய கதை என்ன சொல்லுகிறது என்றால், ஆதி ஒரு முறை விறகு வெட்ட காட்டிற்கு செல்லுகிறார். மழை அங்கு அடிக்க தொடங்கிவிட்டது. உடனே மழை அடிக்க தொடங்கிவிட்ட உடனே சத்திரத்தில் போய் தங்குகிறார். அங்கே இதேச்சையாக சென்ற பகவன் என்பவன் அவளை உணர்ந்து விடுகிறான். அந்த சத்திரத்தில் மழைக்கு ஒதுங்கிய போது அவள் உணர்ந்து விடுகிறான். அந்த பகவன் யார் என்றால், அவன் மகாமுனியினுடைய மகன். சரி, மகாமுனியினுடைய மகன் ஒரு பார்ப்பன குலத்தை சார்ந்த பகவன் ஆதி என்கிற ஒரு பறையர் குல பெண்ணை உணர்ந்து விட்டான். அவரை அழைத்துக் கொண்டு எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த ஊரிலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஊரிலும் அவர்களை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை. அந்த சூழலில் இவர்கள் காட்டிலேயே வாழ்ந்தார்கள். அப்பொழுது 7 குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்தன. அந்த 7 குழந்தைகள் தான் அந்த 7 குழந்தைகள் நான் இப்பொழுது பேர், அதில் 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். அதாவது முதல் குழந்தையின் பெயர் அந்த சுவடியிலேயே ஒரு அடிக்கோடிட்டு மட்டுமே காட்டப்பட்டிருக்கிறது, பெயர் குறிப்பிடப்படவில்லை, அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அதாவது முதல் பெயர் அடிக்கோட்டு இருக்கிறது. இரண்டாவது ஆண் குழந்தை சிலைமான் என்கிற சேரமான், மூன்றாவது பெருமான் கபிலன். இது 3 ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் உப்பை என்கிற மாரியம்மன், உருவை என்கிற பிடாரி, அவ்வை என்கிற ஔவையார், வள்ளியம்மை என்கிற 4 பெண் குழந்தைகள். ஆக மொத்தம் 7 குழந்தைகள் அவர்களுக்கு இருந்தன என்பது ஒரு கதை. அந்த மெகன்சி தாள் சுவடியில் உள்ள ஒரு கதை. அடுத்த கதை என்ன சொல்லுகிறது என்றால், ஆதி என்பவள், இது வேறு கதை. அதே சுவடியில், அதே வேதநாயக சாஸ்திரியால் தொகுக்கப்பட்ட சுவடியில் இருக்கக்கூடிய கதை. ஆதி என்னும் ஒரு பார்ப்பன குல பெண், அவள் வாழ்ந்து கெட்ட குடும்பத்தில் பிறந்தவள். மிகப்பெரிய வாழ்க்கை நடத்தியவர்கள், வாழ்ந்து கெட்டு விட்டார்கள். அந்த குலத்தில் பிறந்த பெண் ஆதி என்கிற ஒரு பார்ப்பன குல பெண். அதனால் இவர்கள் இந்த பெண்ணை வளர்க்க முடியாமல் காட்டிலே தூக்கி வீசிவிட்டு சென்று விடுகிறார்கள். அங்கே ஒரு பறையன் ஒருவன் அந்த பெண்ணை, காட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணை, தவித்த பெண்ணை பறையன் என்பவன், ஒரு பறையன் ஒருவன் கொண்டு போய் வளர்க்கிறான். அப்படி வளர்ந்த பிறகு அங்கு அவள் பெரிய பெண்ணாக ஆகிவிடுகிறாள். வளர்ந்து
அப்பொழுது கீரை கட்டு வாங்குவதற்காக ஒரு அக்ரஹாரத்திற்கு செல்லுகிறார். அந்த கீரை கட்டு விற்பவர் ஏற்கனவே பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தவர் என்றும், அதோடு அந்த தொழில் அவருக்கு பிடிக்காததால் கீரையை விளைவித்து அதை அறுவடை செய்து விற்று கொண்டிருக்கிறார் என்பதாகவும் அந்த கதையில் சொல்லப்படுகிறது. ஆக இவள் அங்கே செல்லுகிற பொழுது, கீரை கட்டு வாங்க செல்லுகிற பொழுது அங்கே மழை அடிக்கிறது. அந்த மழையில் அவருடைய வீட்டுக்குள் ஒதுங்குகிறாள். அவர் இந்த உணர்ந்து விடுகிறாள். அவன்தான் பகவன். அந்த பகவனுக்கும் இந்த ஆதிக்கும் ஒரு உறவு, உடல் ரீதியான ஒரு உறவு நடைபெற்றுகிறது. அந்த சூழலில் பின்பு அவள் பறையர் வீட்டு பெண் என்று தெரிந்தவுடனே தன்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக காசிக்கு சென்று விடுகிறான் என்று அந்த கதை சொல்லுகிறது. சரி, அவன் காசிக்கு சென்றவுடனே இவள் தான் பார்ப்பன பெண் தான். ஏனென்றால் இவர் பார்ப்பன குலத்தில் பிறந்த பெண், வாழ்ந்து கெட்ட குலம் என்று சொல்லி, ஆக நாம் பார்ப்பன குலம் என்ற சிந்தனை அவளுக்கு தெரிய வருகிறது. அவளுக்கு தோன்றுகிறது, உணர்கிறாள். அவள் மெய்யானதால் ஏதோ ஒரு வகையில் உணர்கிறாள். அந்த சூழலில் உடனே இவள் ராமேஸ்வரத்திற்கு கிளம்பி ஓடிவிடுகிறார். அங்கு ஒரு தம்பதி, பார்ப்பன குலத்தை சார்ந்த தம்பதிகள் அந்த பெண்ணை வளர்க்கிறார்கள். அவர்கள் காசிக்கு செல்லுகிற பொழுது அங்கு பகவனை காண்கிறார்கள். அவனுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். தான் நாம் அங்கு சந்தித்த பெண் என்று அவனுக்கு தெரியவில்லை. திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவள் சொல்லுகிறாள். உடனே கோபமடைகிறான். இருந்த போதிலும் இவள் ஒரு பார்ப்பன பெண் தான் என்கிற ஓரளவு நிம்மதி கொள்கிறான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை நிலைக்க வேண்டுமானால் ஒரு நிபந்தனையை ஏற்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அது என்ன நிபந்தனை என்றால், உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை நீ காட்டிலே சென்று புதரிலே பெற்றுக் கொள்ள வேண்டும், காட்டிலே விட்டு வந்துவிட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அதே போல் இவளுக்கு பிறக்குகிற குழந்தையை ஒரு குழந்தையாக காட்டிலே போய் பெற்றுக்கொண்டு அங்கே விட்டு வந்து விடுகிறார். 6 குழந்தை இப்படியாக. அதன் பிறகு 7வது குழந்தை காட்டிலே பெற்று விட்டு வருகிற பொழுது அது ஒரு பாடல் பாடியது. உடனே தன்னுடைய கணவன் பகவனிடம் சொல்லுகிறார். அப்படியா என்று இவர்கள் இருவரும் காட்டிற்கு சென்று பார்க்க ஓடுகிற பொழுது அந்த குழந்தை யாரோ ஒருவர் கொண்டு போய் வளர்க்கிறார்கள். அந்த பாடலையே பாடி இவர்கள் கணவன் மனைவி இருவரும், ஆதியும் பகவனும், இந்த பாடலையே பாடி ஊராக தேடி கடைசியாக அவரை மீட்டெடுக்கிறார்கள். அந்த குழந்தைதான், அந்த இறுதி பையன்தான், அவர்தான் கபிலர் என்று அந்த கதை சொல்லுகிறது. யார் என்றால் கபிலர். சரி, இவர்கள் பெற்ற இந்த கபிலர், அவரோடு பிறந்த 6 பேர்கள் யார் என்றால், இதே பெயர்களை முன் கதையில் சொன்னேனே, அந்த கதையில் உள்ள அதே 7 பேர்கள் தான் இந்த 7 பேர்கள். இதே 7 பேர்கள். இதில் இந்த கதையிலும் முதல் பெயர் என்பவர் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறார். அந்த பெயர் இல்லை. சரி, அடுத்ததாக 3வது கதை. பிரம்மனும் சரஸ்வதியும் ஆதியிலே கீர்த்திலோகத்தில் தனிமையாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது பிரம்மன் திடீரென சிரிக்கின்றான். ஏன் சிரித்தீர்கள் என்று சரஸ்வதி கேட்கிறார். இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை எல்லாம் நான் எவ்வளவு வேறுபாடுகளாக படைத்திருக்கிறேன் என்று நினைத்து நான் சிரிக்கிறேன் என்றான். நீங்கள் படைத்தீர்கள், அதில் வேறுபாடுகளை உருவாக்கியவள் நான் தான் என்று அவள் சொல்லுகிறார். உடனே இவனுக்கு கோபம் நீ சண்டால பெண்ணாக பிறந்து பூமியில் போய், பூலோகத்தில் போய் வாழக்கடவா என்று சாபமிடுகிறார். அவள் சரஸ்வதி திடீரென்று அவனும் ஒரு சாபம் இடுகிறார். என்னவென்றால், நீ பிராமணனாக பிறந்து பூலோகத்தில் என்னை மணந்து கொள்வீர்களாக என்று அவளும் சாபம் இடுகிறார். இந்த சாபத்தின் அடிப்படையில் 2 பேர்களும் பூலோகத்தில் பிறக்கிறார்கள், குழந்தையாக வளர்கிறார்கள். பிறகு திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒரு சண்டால பெண்ணை அவளோடு நாம் வாழ வேண்டுமா என்று அவன் கருதுகிறான். அப்படி கருதிய அவள் தான் ஆதியும் பகவன். அப்படி கருதிய பகவன் உடனே அங்கிருந்து அந்த பெண்ணை அழைத்து வருகிறான். ஒரு காட்டிற்கு அழைத்து கிணற்றிலே தள்ளிவிட்டு நேராக காசிக்கு சென்று விடுகிறான் என்று அந்த கதை சொல்லுகிறது. அங்குள்ள செட்டியார்கள் எல்லாம் கூடி அந்த பெண்ணை காப்பாற்றுகிறார்கள். ஆக ஒரு தெருவில் அவள் வசித்து வருகிறாள். அங்கே தண்ணீர் பந்தல் வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறாள். இவன் காசிக்கு சென்ற பகவன் திரும்பி வருகிற பொழுது தாகத்தோடு வருகிறான். அங்கே செய்கிறாள். அப்பொழுது தன்னுடைய மனைவியினுடைய ஞாபகம் வருகிறது. உடனே அவளுக்கும் பகவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்த உடனே விறுவிறுவென்று பகவன் நடக்க தொடங்கி விடுகிறார். ஆதியும் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு நடக்க தொடங்கி விடுகிறார். அங்கே சென்றவுடன் ஏதோ ஒரு பட்டினத்தில் வாழ்கிறார்கள். அங்கு பிறந்தது 7 குழந்தைகள். அந்த குழந்தைகள் யார் என்றால், இதே நான் சொன்னதை போல சிலைமான் என்கிற சேரமான், கபிலர் பெருமான் கபிலர், இந்த
உருவை என்கிற பிடாரி, அவை என்கிற ஏழு பிள்ளைகள், அதிலும் அந்த முதல். சரி, இப்படி இந்த 3 கதைகளிலும் அந்த முதல் பெயர் ஏன் கோடிட்டு அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது யாருடைய பெயர் என்றால் அது வள்ளுவருடைய பெயர். ஏன் இவர் அதை பதிவு செய்ய, அதை ஏன் அதை கோடிட்டு இருந்திருக்கிறார்? இந்த அவருடைய பதிவுகளில் எந்த இடங்களில் எல்லாம் பறையர் என்று வருகிறதோ அதையும் அடிக்கோட்டில் வைத்திருக்கிறார். ஆக அந்த காலகட்டத்தில் வள்ளுவ பறையர்கள் என்பவர்கள் ஒரு கீழ் சாதியாக, இழிவான சாதியாக கருதப்பட்ட காலம். ஒருவேளை அப்படி அதனால் அவர் அதை பதிவு செய்யாமல் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நூலை எழுதிய இப்படி ஒரு திருக்குறளை எழுதியவர் இந்த சாதியில் பிறந்திருக்க முடியாது என்கிற ஒரு காரணத்திற்காக அப்படி செய்திருக்கலாம் என்கிற அடிப்படையில் இந்த கதையை என்கிற அடிப்படையில் இந்த செய்திகள் வரையறுக்கப்படுகிறது. ஆகையினால்தான் இப்படி யாரேனும் கேட்டார்கள் என்றால், இவர்கள் இப்படி சொன்னீர்கள் இழிவானவர்கள் என்று ஆங்கிலேயர்களிடம் வெள்ளைக்கார அந்த அரசர்களிடம் சொல்லியிருக்கிறீர்களே இப்படி என்று வள்ளுவன் உலகம் முழுக்க ஒரு அறக்கருத்துக்களை போதித்து வந்த வள்ளுவன் ஈடுணையற்ற தத்துவங்களையும் உளவியல் ரீதியான கோட்பாடுகளையும் மக்களுடைய அரசியல், வாழ்வியல், உளவியல் இப்படி அனைத்து தளங்களிலும் நின்று கருத்துக்களை, அறநெறி கருத்துக்களை பரப்பிய ஒரு வள்ளுவன் இப்ப எவ்வளவு ஒரு வரலாறு, அவன் மீது எப்படியெல்லாம் இந்த இழிவான வரலாறு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. விபச்சார கதைகளை கற்பிக்கப்படும், இன்னும் பல கதைகள். இது எழுத்தாளர் அவர்கள், இந்த நூலின் எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்கள் சொல்லுகிறார், இது இவ்வளவு வரலாறுகள், இவ்வளவு கதைகள் இருக்கிற புனைவுகள், இதை மேலும் மேலும் அடுக்கிக் கொண்டு போனால் இந்த நூலினுடைய கனம் பெருகும் என்பதனால் அவசரத்தில் வெளியிடப்பட்ட நூல் அதோடு என்று சொல்லுகிறார். இதேபோல் பல கதைகள், பல புனைவுகள் இதிலே சூட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளுவரை நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். வள்ளுவர் யார் என்கிற வரலாற்றை தமிழ் உலகத்திற்கு இந்த புனைவுகளை களைந்து ஒரு உண்மை வரலாற்றை இங்கே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றுதான் பண்டிதர் அவர்கள் மிகப்பெரும் ஆய்வினை அவர் ஈடுபடுகிறார், மிகப்பெரும் ஆய்வுக்கு அவர் செல்லுகிறார். அப்படி என்றால் திருவள்ளுவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய மதம் என்ன, அவருடைய இலக்கியங்கள் எந்த நோக்கத்தை கொண்டவையாக அமைந்திருக்கின்றன என்கிற அடிப்படையில் அவர் ஆய்வுகளை மிகப்பெரும் அளவில் மேற்கொண்டு வருகிறார். திருவள்ளுவ மாலை, அந்த பொதுவாகவே திருவள்ளுவ மாலையில் உள்ள இந்த கதைகளை கொண்டுதான், அதனுடைய உண்மைத்தன்மையும் உண்மைக்கு மாறான தன்மையும் கொண்டுதான் இங்கு வரலாறுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள கதைகளைத்தான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய, திருவள்ளுவர் குறித்த புரிந்து கொள்ளக்கூடிய கதையாடல்களாக நாம் கருதி கொள்ள வேண்டி இருக்கிறது. அறிவியல் ரீதியான ஒரு வரலாறுகள் இல்லை என்பது இங்கு நாம் உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய ஒன்றாகும். பொதுவாக இந்திய வரலாறு என்பது புராணங்களாலும் இதிகாசங்களாலும் புனைவுகளாலும் கட்டப்பட்ட ஒன்று என்று பல்வேறு அறிஞர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இதிலே அல்பெருனி என்கிற உலக புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர் சொல்லுகிறார், இவர்களிடத்தில், இந்தியாவில் உள்ளவர்களிடத்தில் ஏதேனும் அவர்களின் வரலாறுகளை பற்றி கேட்க தொடங்கினால் கதை கதையாக அளந்து விடுவார்கள் என்று உலக புகழ்பெற்ற அறிஞர் அல்பெருனி என்பவர் அவருடைய இந்திய வரலாற்றை பற்றி அவர் கிடைக்கிறார். இதையெல்லாம் எழுத்தாளர் அவர்கள் பெண் குறிப்பாக இந்த நூலிலே முன்வைத்திருக்கிறார். அதேபோல் நவீன இந்தியாவை கட்டமைத்த அம்பேத்கர் அவர்கள் இந்திய வரலாற்றை பற்றி பார்க்கிற பொழுது அதிர்ச்சி அடைகிறார். இந்த புனைவுகளை கண்டு, புராணங்களை கொண்டு இந்த வரலாற்றினுடைய அடி ஆழத்தையே மூடி வைத்திருக்கிறார்கள். உண்மையான வரலாற்றை அடி ஆழத்தில் மூடி வைத்து ஒரு போலியான பிம்பங்களை புனைவுகளின் வழியாக கட்டமைப்பதன் வாயிலாக இவர்கள் மேன்மைத்தன்மை உடையவர்களாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று இந்திய வரலாற்றை ஆய்வு செய்த அம்பேத்கர் அவர்கள், இன்னும் பல அறிஞர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். இப்படி இந்திய வரலாறு என்பது அப்படிப்பட்ட புராணங்களாலும் இழிவு சார்ந்த, இழிவை வலியுறுத்தக்கூடிய, ஒன்றை திரிக்கக்கூடிய கதைகளாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இதன் மூலமாக நம்மால் மறுக்க முடியாது என்பதுதான் இங்கு உண்மை. அதோடு இப்படி திருவள்ளுவர் மீதான பிம்பங்கள் கட்டமைக்கப்படுகிறது போது திருவள்ளுவரை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அவர் ஒரு அவதார புருஷர் என்று நாம் புரிந்து கொள்வதா, இல்ல கடவுளின் அவதாரம், அங்கிருந்து வந்து கடவுளுடைய அருளால் இந்த நூல் படைக்கப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள முடியுமா? இல்லை
இது உண்மைக்கு புறம்பான திருவள்ளுவர் என்கிற பாத்திரமே ஒரு கற்பனையான பாத்திரம் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, திருக்குறள் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. குறள் என்பதால் அமைந்தது என்பதற்காக இதை இப்படி தொகுத்திருக்கிறார்கள். அதை தொகுத்தவர் வேண்டுமானால் திருவள்ளுவராக இருந்திருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? இப்படி திருவள்ளுவர் குறித்த வரலாறுகள் என்பது நம்மால் யூகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு, அதை புனைவுகளை நீக்கி உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த புனைவுகள் வெகு பெரும் மேலாதிக்கம் செலுத்துகிறவையாக இருக்கின்றன. இந்த சூழலில் தான் இன்னொன்று சொல்ல போனால், இது கற்பனை என்பதை விட ஒரு மத அடிப்படையிலான கதைகளாக புனைவுகளாகவே இருந்திருக்கின்றன. தமிழ் இலக்கியங்கள் பொதுவாகவே வாய்மொழி இலக்கியங்களில் வாய்மொழியாகவே சிவன் பார்வதி கதைகளால் பல கதைகள் நம்முடைய உண்டு. அப்படித்தான் திருவள்ளுவருடைய மூதாதை ராவணன் என்கிற வரலாற்று என்கிற கதையும் இங்கே புனையப்பட்டிருக்கிறது. ராவணன் என்பதன் மூலமாக திருமால் என்கிற அந்த விஷ்ணு என்பதற்கு நேர் எதிரானவன் என்கிற செய்தியையும் அங்கே ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மிக மத அடையாளங்களிலான வரலாறுகள் தான் சைவ மரபை சார்ந்த, பெரும் அளவில் சைவ மரபை சார்ந்த வரலாறுகளாக அங்கே புனையப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த வரலாற்றை, திருக்குறளை, திருவள்ளுவரை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆகவே அங்கே இந்த குழப்பத்தில் சிக்கிக்கொள்ளாமல் யாரும் இந்த திருவள்ளுவர் வரலாறு குறித்து யாரும் ஆய்வுக்கு செல்லவில்லை. அவர் திருக்குறளை போற்றினால் போதும், அதில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் போதும் என்று சொல்லிவிட்டார். இல்லை என்றால் அவரவர்கள் தன்னுடைய அளவிற்கு, தன்னுடைய கதைகளில் கற்பனைகள் அளவிற்கு, தன்னுடைய சாதிக்காரர்கள் என்று தன்னுடைய அறிவுக்கு ஒவ்வாத செய்திகளை சொல்லுவார். நான் கூட பல கல்லூரியில் படிக்கிற போது ஒரு மாணவன் திருவள்ளுவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று யாரும் இல்லை, அவர் உலகத்தில் புதுமறை தந்தவர், அவர் தமிழர்களின் மிக பெரும் அறிவு சொத்து என்று நான் வகுப்படுத்த போது ஒரு மாணவன், இல்லை ஐயா, திருவள்ளுவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர் என்றான். ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டபோது, அவர்தான் அறிவுடையார், எல்லாம் உடையார் என்று உடையார் என்று எழுதியிருக்கிறார் என்றார். இப்படி அவருடைய இது ஒரு விளையாட்டுக்காக, அது எதற்கென்றால் இப்படி அவரவர்கள் நினைத்த அடிப்படையில் இந்த வள்ளுவர் ஒரு வரலாறை புனையக்கூடிய வகையில் இருக்கிற சூழலில் பண்டிதர் அவர்கள் மிக பெரும் நீண்ட நெடிய ஆய்வுக்கு செல்லுகிறார். தன்னிடம் இருந்த ஓலைச்சுவடிகள், கையேட்டு பிரதிகள், இப்படி கல்வெட்டு சாசனங்கள், இப்படி களப்பணிகளை மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று கள ஆய்வினை மேற்கொண்டு இந்த வரலாறை கட்டமைக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்று மிகுந்த ஆராய்ச்சியில் அவர் ஈடுபடுகின்றார். அவரிடம் இருந்த நூல்கள் எல்லாம் கையீட்டு பிரதிகளாக, ஓலைச்சுவடிகளாக, ஏகப்பட்ட சுவடிகளை அவர் பாதுகாத்திருந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்பதனால் அவரிடம் ஓலைச்சுவடிகள், மூல ஓலைச்சுவடிகள் எல்லாம் அடங்கி அவரிடம் இருந்தன. அதோடு அவருடைய நண்பர்களான, அவருடைய உறவினர்களான அவர்களிடமெல்லாம் கேட்டு மார்க்கலிங்க பண்டாரம், அதற்கு அடுத்ததாக பாகுபலி நாயனார், இவருடைய கையேடுகளை எல்லாம் இவர் வைத்திருந்தார். கல்வெட்டு சாசனங்கள் முழுக்க வைத்திருந்தார். அதோடு இந்த சிவராமனா இன்னொரு ஜெயராம் நயினார் என்பவர், அவர் ஒரு தாசில்தாராக இருந்தவர். அவரிடம் தன்னுடைய, நீங்கள் செல்லுகிற இடங்களில் உங்களிடம் இலக்கியங்கள் குறித்த ஓலைச்சுவடிகள் கிடைத்தால் கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் நீடூர் வரை சென்று தேடி எடுத்து வந்து பல ஓலைச்சுவடிகளை அங்கு கொடுக்கிறார். இப்படி பாதுகாக்கப்பட்ட ஓலைச்சுவடியின் மூலமாக தன்னுடைய ஆய்வினை மேற்கொள்கிறார் பண்டிதர். அந்த சூழலில் ராணிப்பேட்டையை சார்ந்த, புதுப்பேட்டையை சார்ந்த சித்தூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய அந்த ஜெயராம் என்பவரின் அவர் கொடுத்த ஓலைச்சுவடி, அதாவது விபூதி விளக்கம், சகச விளக்கம், விபூதி விளக்கம் 10 பாடல்கள், சகச விளக்கம் 100 பாடல்கள், யசோதர காவியம் என்பது அச்சிடப்பட்ட நூல், இத்தகைய அதோடு பஞ்சரத்ன பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள், இதை கொண்டு வந்து இது நீடூர் பகுதியிலே பாகுபலி நாயனாருடைய பாரம்பரியத்தில் கிடைத்த, பரம்பரையில் கிடைத்த ஓலைச்சுவடிகள், அவருடைய குடும்பத்தார் பாதுகாத்து வைத்திருந்த ஓலைச்சுவடிகள் என்று இவரிடம் வந்து சேருகிறது. அந்த ஓலைச்சுவடியில் பஞ்சரத்தின பாடல்களை பார்க்கிறார். திருவள்ளுவர் குறித்த வரலாறு எங்கும் இல்லாத நிலையில், இவ்வளவு ஆண்டுகளாக, இவ்வளவு 1000 ஆண்டுகளாக, 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் தமிழர்கள் திருக்குறளையே பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆக அதற்கு முன்பு 1800 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுக்க பரவி இருந்த திருக்குறள் குறித்து எந்த ஒரு கல்வெட்டு சான்றும் இங்கு இல்லை, எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை, வரலாறுகளும் இல்லை என்றால் எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. எப்படி அதை கண்டுகொள்ளாமல் இந்த மக்கள் இருந்தார்கள், புலவர்கள் இருந்தார்கள் என்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இப்படித்தான்
அங்கே அந்த பஞ்சரத்ன பாடல், விபூதி விளக்கம், சகச விளக்கம், யசோதர காவியம் உள்ளிட்ட அந்த இலக்கியங்களை பார்த்து அந்த பஞ்சரத்ன பாடலில் ஒரு பாடல் இருக்கிறது. அது திருவள்ளுவர் குறித்து பேசுகிறது. திருவள்ளுவர் யார் என்கிற வரலாற்றை அதிலிருந்து பெற முடியும் என்பதை அது உறுதிப்படுத்துகிற செய்தியாக பண்டிதருக்கு புலப்படுகிறது. அந்த கல்வெட்டு, அந்த பஞ்சரத்ன பாடல்கள் திருவள்ளூர் என்கிற ஊரிலே, அந்த மாவட்டம் இப்போது மாவட்டமாக இருக்கிறது, முன்பு செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் என்கிற இடத்தில் வீரபெருமாள் கோயில் ஒன்று உள்ளது. அது வைரவ ஆலயம். அந்த ஆலயத்தில் இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டு இருப்பதாக இவருக்கு ஓலைச்சுவடி மூலம் அதன் தகவல் கிடைக்கிறது. உடனே கண்டு மனம் மயங்கி அந்த அதை சென்று பார்க்க வேண்டும் என்று பண்டிதர்கள் அங்கே செல்லுகிறார், தேடி அலைகிறார். ஆனால் அந்த கல்வெட்டுகள் உடைத்து நொறுக்கப்பட்டு குளத்தில் மூழ்கடிக்கப்பட்டதாக அறிந்து திரும்பி வந்து விடுகிறார். அதோடு நின்று விடவில்லை. இவருடைய ஆய்வு மிக பெரும் அளவில் விரிவடைகிறது. மிக கடுமையான முயற்சி கொண்டு அவர் தேடுகிறார். அப்பொழுதுதான் அங்கு தேடி சென்ற போது வேலூர் மார்க்கலிங்க பண்டாரத்தினுடைய மைத்துனர் முத்துசாமி தீட்சிதரும் காசி விஸ்வநாத முதலியார் அவர்களுடைய சம்பந்தியாருடைய இளவல் சவுந்தரராஜன் அவர்களும் இந்த பஞ்சரத்ன பாடல்கள் குறித்த கதைகளை பண்டிதரிடம் சொல்லுகிறார்கள். அந்த பாடலையும் அவர்கள் மனப்பாடமாக பாடி காட்டுகிறார்கள். ஆமாம், இந்த இடத்தில் அந்த பஞ்சரத்ன பாடல் இருந்தது, கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருந்தது. இது இந்த ஆலயத்தில் அமாவாசை காலங்களில் மிக பெரும் திரளாக இந்த மக்கள் கூடினார்கள். அதை அந்த மக்களுடைய பெருந்திரள் கூட்டம் கூடுவதை, அங்கு வரக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த இவைகளையெல்லாம் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு சாரார் அந்த மக்களை அதிலிருந்து திசை திருப்புவதற்காக அங்கே இன்னொரு கோயிலை கட்டி, பறைப்பொருள் ஆலயம் என்று ஒரு சிறிய கோயிலை கட்டி அங்கே விட்டார்கள். இதில் இருந்த கல்வெட்டுகளையும் பிற்காலத்தில் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தி விட்டார்கள். அந்த பறைப்பொருள் கோயில் ஆலயத்திற்கு கீழே முன்பு இருந்த இடத்தில் அங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் பண்டிதர் அவர்களிடம் சொல்லுகிறார். அவர்கள் பாடிய பாடல் பண்டிதர் கேட்கிறார். அப்பொழுது இவர் செல்லுகிற ஒரு ஓலைச்சுவடி எடுக்காமல் சென்றிருக்கிறார். ஆனாலும் அந்த பாடல் என்பதை அவரால் உறுதி செய்ய முடிகிறது. ஆக இந்த பஞ்சரத்ன பாடல்கள் என்ன சொல்லுகிறது? அதன் பிறகு இந்த இன்னொன்று பஞ்சரத்ன பாடல்கள் திருவள்ளுவர் யார் என்கிற ஒரு பின்புலத்தை அதன் மூலம் அறிய முடியும் என்று அவர் நம்புகிறார். இப்படித்தான் பொதுவாகவே இந்திய தேசத்தை பண்டிதர் அவர்கள் தன்னுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கிற போது இது பௌத்த தர்மம் கோலோச்சி வந்த பூமி என்கிற அடிப்படையில் தான் இந்திய தேசத்தை தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில் இந்திரர் தேசம் என்று இந்திரர் தேசத்தினுடைய வரலாறு எழுதினார். இந்திரர் தேசம், இந்திரன் என்றால் ஐந்திரன், ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டவன். ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்ட பெருமகன் யார்? புத்தன். புத்தனுடைய அறக்கருத்துகளால் ததும்பிய மண் இந்த மண். அவன் கருத்துகள் கோலோச்சி இந்த மண் என்கிற அடிப்படையில் இது அவருடைய தேசம் என்று இந்திர தேச வரலாற்றை பண்டிதர் இப்படி தொடங்குகிறார். எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நாடு எப்படி இருந்தது, பின்பு எப்படி தன்னுடைய பண்பாடு எப்படி அதிலிருந்து எப்படி இழிவானவர்களாக இவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை தான் அம்பேத்கர் சொல்வதை போல இந்திய வரலாறு என்பது பௌத்தத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் இடைப்பட்ட போர் என்று அவர் விவரிக்கிறார். அதே உண்மையைத்தான் பண்டிதர் அவருடைய செய்திகளிலும் அவருடைய வரலாற்று ஆய்வுகளின் மூலமாகவும் நம்மால் உணர முடிகிறது. சரி, இப்பொழுது அந்த இடத்திலே இந்த ஆய்வுக்கு செல்லுகிற பொழுது அங்கே அந்த இடத்தை பார்க்கிற போது அங்கே இந்திர வியாரம் என்று இருக்கிறது. அது ராகுல வியாரம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இடத்தில் தான் திருவள்ளுவர் என்பவர் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்கிற ஒரு செய்தியும் அதில் தெரிகிறது. திருவள்ளுவர் அடக்கம் செய்யப்பட்டது அந்த இடத்தில் தான், அந்த ராகுல வியாரத்தில். அதுதான் இந்திர வியாரம் என்கிற செய்தியை அங்கே பண்டிதர் அவர்கள் அறிகிறார். முன்பு இவர்களின் பூர்வம் என்னவென்று அவர் விளக்குகிற போது
அதாவது வடதேசத்தில் கலிவாகு, குளவாகு, வீரவாகு, இச்சிவாகு என்கிற சக்கரவர்த்திகள் இந்த மண்ணை அங்கு அறத்தன்மையோடு அறத்திரத்தோடு வாழ்ந்து ஆண்டார்கள். அவர்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்களானவர்கள் இங்கே தென்னாட்டில் சாக்கியர்கள் என்றும் நிமித்தகர்கள் என்றும் இங்கே வள்ளுவர்கள் என்றும் அவர்கள் இங்கே அரசர்கள், அந்தணர்கள், வணிகர்கள், வேளாளர்கள் ஆகியோர்களுக்கெல்லாம் முதன்மையாக நின்று தலைமையிடத்தில் நின்று அவர்களை அறநெறி கருத்துகளோடு இயக்கியவர்கள், அவர்களை அறநெறி கருத்துகளோடு வழிநடத்தியவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு சாக்கியர்கள், நிமித்தகர்கள், வள்ளுவர்கள் என்று பண்டிதர் அவர்கள் அவருடைய ஆய்விலே அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அந்த ராகுல விகாரத்தில் அவருடைய நம்மளுடைய திருவள்ளுவருடைய அங்குதான் அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்பதையெல்லாம் பல ஆய்வுகளின் மூலமாக பண்டிதர் அறிந்த பிறகு அங்கு அது யார் வள்ளுவர் என்கிற ஆய்விற்கு நம்ம சொல்லுகிறார். அதற்கு பாடல்கள் மூலமாக நம்மளுடைய நல்கூர் வேள்வியார் என்பவருடைய ஒரு பாடல் நமக்கு கிடைக்கிறது. நல்கூர் வேள்வியார் என்கிற ஒரு பாடல், பஞ்சரத்தின பாடல்களை பாடல்கள் நல்லுரையார் என்கிற பாணரை வைத்து எழுதினார்கள். ஏனென்றால் நல்லுரையார் என்கிற பாணரை அடைத்து இப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இவர்கள், இதை ஒரு வரலாறாக நாம் பதிப்பிக்க வேண்டும், நீங்கள் ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொல்லுங்கள். பஞ்சரத்தின பாடல் அங்கே பாடப்படுகிறது, நல்லுரையாருடைய பாடல் அங்கே கல்வெட்டிலே பொறிக்கப்படுகிறது. பிற்காலத்தில் அது அடித்து நொறுக்கப்பட்டு அது இல்லாமல் போனது என்பதுதான் என்னுடைய வரலாறு. அது நல்லுரையாருடைய பாடல். இது நல்கூர் வேள்வியார் என்பவருடைய அவர் எழுதிய திரிக்குறள் சாற்றுக்கவி என்கிற, அதாவது திருவள்ளுவமாலையில் இருக்கிறது போல கீராந்தையார் சாற்றுக்கவி, கீராந்தையாருடைய திருக்குறள் சாற்றுக்கவி, நல்கூர் வேள்வியாருடைய திருக்குறள் சாற்றுக்கவி, இப்படி அந்த பாடல்களில் இந்த நல்கூர் வேள்வியாருடைய பாடல் ஒரு கருத்தை சொல்கிறது. அந்த பாடலில் இருந்து அந்த பாடலை நான் இங்கு வாசிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உப்பக்க நோக்கி உபகேசி தோன் மணந்தான், அதாவது உட்பக்கம் நோக்கி உபகேசி தோல் மணந்தான் உத்திரமா மதுர கச்சென்ப, உத்திரமா மதுரையை சேர்ந்த கச்சன் என்பவன் உபகேசியை மணந்தான். யாரு? உத்திரமா மதுர கச்சன், வடமதுரை உத்திரமா மதுரை என்கிற நாட்டை ஆண்ட கச்சன் என்பவன் உபகேசி என்கிற பெண்ணை மணந்தான். அந்த அரசியான், அவள் அரசி. அவர்களுக்கு பிறந்த பாருங்க, விப்பக்க மாதானு பங்கி மறுவில் புலசென்னா போதார் புனர்கூடர் கச்சு என்று அந்த பாடல் ஒரு வெண்பாய். அந்த வெண்பா பாடல் இப்படி முடிகிறது. அதாவது கச்சன் என்கிறவன் உத்திரமாமதுரை வடமதுரை ஆண்டவன், அவனுடைய மனைவி உபகேசி என்பவள். அவர்களுக்கு பிறந்த குழந்தை சென்னா போதார், செம்மையான நாவன்மனை கொண்டு அறத்தினை போதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன், போதிப்பவன் என்று இந்த சென்னா போதார் என்கிற அந்த குழந்தை அவர்களுடைய குழந்தை. அவர்தான் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் மிக பெரும் இந்த ஆய்வின் வழியாக வெளிக்கொணர்கிறார். அயோத்திதாசர் அது இன்றும் அவர்கள் ஆண்டு வந்ததற்கு ஏதுவாக, அதனுடைய எச்சமாக கச்சயம் என்று அந்த ஊர் வழங்கப்படுகிறது, கச்சம் என்று வழங்கப்படுகிறது. ஆக ஒரு குறுநில மன்னனாக திருவள்ளுவருடைய தந்தை இருந்திருக்கிறார். அந்த நாட்டை ஆண்ட ஒரு குறுநில மன்னனாக கச்சன் என்கிற மன்னன் இருந்திருக்கிறார். அவனுடைய பிள்ளைதான் திருவள்ளுவ என்கிற சென்னா போதான் என்கிற அந்த ஆளுமையோடு விளங்கிய திருவள்ளுவர் என்று ஒரு இளவரசனுடைய தந்தை கச்சன். ஆக அந்த கச்சன் என்கிற தலைவனுடைய மன்னனுடைய இளவரசர் தான் திருவள்ளுவர் என்கிற செய்தியை பண்டிதர் அவர்கள் இந்த பாடலின் வழியாக ஏதோ கண்மூடித்தனமான வரலாறுகள் அல்ல என்பதை போல நல்கூர் வேள்வியார் அவர்களுடைய பாடலில் இருந்து இவர் எடுத்து காட்டுகிறார். அதாவது உப்பக்க நோக்கி உபகேசி தோன்மணம்தான் உத்திரமா மதுர கச்சென்ப விக்கப்ப மாதானு பங்கி மறுவில் புலசென்னா போதார் புனர்கூடர் கச்சு என்பதுதான் அந்த வெண்பா பாடலுடைய கருத்து. ஆக
இப்படி ஒரு இளவரசனாக பிறந்த அந்த திருவள்ளுவர், அந்த இளவரசர் பெரும்பாலும் புத்தருடைய அறக்கருத்துக்களை ஏற்றவர்கள் எல்லாம், புத்தருடைய திரிபிடக, அவர் வழங்கிய சுத்த பிடக, தம்ம பிடக, வினய பிடக கருத்துக்களை ஏற்றவர்கள் எல்லாம் அறக்கருத்துக்களை இந்த மண்ணிற்கு போதிப்பதற்காக அறச்செயல்களில் தன்னை முழுக்க தன்னுடைய உடல் பொருள் ஆவி அறத்திற்காகவே ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இது பண்டிதருடைய பல ஆய்வுகளில் இருந்து, எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்களுடைய பல நூல்களில் இருந்து, இந்திய இலக்கிய சிற்பிகள் அயோத்திதாச பண்டிதரின் இந்திய இலக்கிய சிற்பிகள் அயோத்திதாச பண்டிதர் என்கிற அவருடைய நூலில் பல கதைகளை அவர் முன்னாடி அடுக்கியிருந்தார். அதில்தான் அரசர் பண்டித புத்தருடைய கருத்துக்களை ஏற்று மிகப்பெரிய அரச வம்சத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் துறவு போயிருக்கிறார்கள். இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்வதற்காக கல்வி கலாசாலைகளை நடத்தி இருக்கிறார்கள், மருத்துவம் செய்திருக்கிறார்கள், கல்வி வழங்கியிருக்கிறார்கள். துறவரம் சென்று தன்னுடைய இந்த இன்ப உலகத்தை துறந்து, பெரிய அரச வாழ்க்கையை துறந்து, அதன் மீது நாட்டமல்லாமல் ஒரு ஞான வாழ்க்கையை, ஞானங்களை அடையக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் விரும்பி ஏற்றிருக்கிறார்கள் என்று பல இடங்களிலே பண்டிதர் அவர்கள் கருத்துக்களை சொல்லுகிறார். அப்படித்தான் ஔவையார் என்கிற வரலாறும் அப்படித்தான் இங்கே கட்டமைக்கப்படுது. அவன் சொன்ன மாரியம்மனுடைய வரலாறு எப்படி இருந்தது என்றால், ஒரு விபச்சார கதையோடு அவள் அவனை புணர்ந்தாள், இவள் இவனை புணர்ந்தாள். அவள் விறகு வெட்ட சென்றால் அங்கு திடீரென்று ஒருவன் வந்து புணர்ந்து விட்டு, இப்படிப்பட்ட அருவருப்பான கதைகள் மாரியம்மன் மீது திணிக்கப்பட்டது. ஆனால் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், சந்திரவாகி என்கிற மன்னன் புன்னாடு என்கிற நாட்டை ஆண்டு வந்தான். அவனுடைய மகள் அம்பிகாதேவி, அவள் 13 வயதில் எல்லாம் இலக்கியங்களை பயில்கிறாள். 13 வயதில் அறக்கருத்துக்களை போதிக்கக்கூடிய தம்ம கருத்துக்களை, திரிபிடக கருத்துக்களை, புத்தனுடைய அறவுரை கருத்துக்களை பயில்கிறாள், தேர்ச்சி அடைகிறாள். 13 வயதில், அப்பொழுதெல்லாம் திருமணம் 9 வயதில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். 13 வயதில் திருமணம் செய்யக்கூடிய சூழலில், எனக்கு திருமணம் வேண்டாம், இந்த மக்களுக்காக நான் பணியாற்ற செல்லுகிறேன், இந்த 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 லௌகீக வாழ்க்கையின் மீது எனக்கு ஈடுபாடு இல்லை, மெய்ஞான வாழ்வியலை தேடி நான் பயணிக்க இருக்கிறேன் என்று தன்னுடைய அரசன், தன்னுடைய அப்பர் தந்தையிடம், சந்திரவாகுவிடம் அந்த பெண், இளம் பெண், 13 வயது பெண், நான் துறவரம் ஏற்கப் போகிறேன், பிக்குனி சங்கத்தில் சேர்ந்து நான் மக்கள் பணியாற்றப் போகிறேன் என்று அவள் சொல்லுகிறார். தவித்த மன்னன் அங்கே வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மகள் துறவரத்திற்கு ஏற்றுக்கொண்டு, அதனுடைய சங்கத்தாருடைய விதிமுறையின் அடிப்படையில், ஆக ஒரு இளம் பெண், திருமணமாகாத பெண் அங்கே அவள் துறவரம் செல்ல முடியாது என்கிற சங்கத்தினுடைய விதியை உணர்ந்து, சங்கத்தினருடைய ஆலோசனையின்படி அவருடைய மாமன், தாய் மாமன் கந்தவத்தன் என்பவரை அழைத்து, அவர்கள் கையால் ஒரு பொட்டு சரடிலான தங்கத்தாயை அணிவித்து, தாயை வைத்து அவள் திருமணம் ஆனவள் என்கிற ஒரு நிலை அடைந்த பிறகு, இவள் பிக்குனி சங்கத்தில் அமர்ந்து, பிக்குனி சங்கத்தில் சேர்ந்து உமளநாட்டு வியாரத்தின் கீழ் போய் அமர்ந்தால், அங்கு திரிபிடக கருத்துக்களை, புத்தருடைய அறக்கருத்துக்களை சொன்னால், அவள் பிடகத்தை, திரிபிடகத்தை வாசித்தவள், அங்கு மக்களுக்கு சொன்ன போதித்தவள் என்பதனால் பிடகக்காரி என்று அழைத்தார்கள். அவள்தான் பின்னாடி பிற்காலத்தில் பிடாரி என்ற ஒரு சொல்லாக மாறியது என்பதையெல்லாம் பண்டிதர் வேறொரு நூலில் ஆய்வு செய்திருக்கிறார். அதையும் இந்த உலகத்திற்கு பண்டிதர் குறித்த அளப்பரிய செய்திகளை கொண்டு வந்ததில் மிக பெரும் பங்காற்றிய முதன்மையானவர்களில் எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்களுடைய பணி மிக பெரும் உச்சத்தில் போற்றப்பட வேண்டிய பணியாக இருக்கிறது. என்றால் பண்டிதருடைய கருத்துகள் மேம்படவில்லை என்றால், இவ்வாறான புனைவுகளுக்குள் சிக்கிய நம்முடைய பண்பாடுகளை, இல்ல அறிவியல் சார்ந்த ஒரு சிந்தனாத்துவத்தை நாம் பெற்றிருக்க மாட்டோம் என்பது நிசப்தமான உண்மை. அங்கு அவள் போதித்ததுதான் அங்கு மாறிய, அங்கே நாகநாட்டில் இருந்து வைசூரி என்கிற நோய் வந்து விடுகிறது, சாமரை என்கிற புழுக்களால் பரவுகிற நோய். அங்கு வருகிறார், அங்கு மக்கள் எல்லாம் கூடி வருகிறார்கள். அங்கு அவள் மருத்துவம் செய்யக்கூடியவளாக, அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக, பேரரசர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அம்பிகை அம்மன். அப்பொழுது அவருடைய விதிகளுக்கு ஏற்ப, இப்பொழுது கொரோனா வந்ததை போல அவர்கள் உடல் சுத்தம், தேக சுத்தம், தேச சுத்தம் வேண்டும் என்று போதிக்கிறாள். அப்பொழுதுதான் மட்டிலை புகைகளை கமழ விடுங்கள், கற்பூர புகைகளை கமழ விடுங்கள், வேப்பிலை புகைகளை அந்த கிருமிகள் படிந்திருக்கிற இடங்களில் கமழ விடுங்கள் என்று நம்முடைய அம்பிகை அம்மன் அந்த கருத்தினை அங்கு சொல்லுகிறாள். அதை போல் அவர்கள் இருக்கிறார்கள், அந்த நோய் தீர்ந்து போய்விடுகிறது என்று அந்த கதை சொல்லுகிறது. அவள் இறந்த பிறகு, அம்பிகை அம்மன் இறந்த பிறகு மிக பெரும் அரசர்கள் எல்லாம் அதை
அவருடைய இறப்பு நாள் தான் ஆடி 18 என்று பண்டிதர் ஏதாசர் சொல்லுவார். ஆடி 18 இன்றைக்கும் ஆடி 18 அன்று யாரையும் இறந்தவர்களுக்காக நாம் அதனுடைய உடைகளை கொண்டு போய் ஆற்றிலே வீசுவோம். அன்று அந்த ஆஸ்திகளை கொண்டு போய் அன்றைக்கு கரைத்து விட்டு வந்தார். நாமும் ஆற்றுக்கு சென்று வீட்டிற்கு திரும்ப பண்டபடியாரங்கள் செய்து உண்ணுவோம். ஆடி மாதம் முழுக்க கூழ் காய்ச்சி அந்த மக்கள் கொண்டாடுவார்கள். ஆக இந்த மக்களுடைய பண்பாட்டு வரலாறுகள் அது தங்கி இருக்கிறது, தேங்கி இருக்கிறது, அங்கு அடையாளம் கண்டுபிட்டு அடையாளமாக செப்பனிட்டு அமர்ந்திருக்கிறது என்று பண்டிதர் அவர்கள் கருதுகிறார். இப்படி அந்த அம்பிகை அம்மனுக்கு விழா எடுத்தார்கள். மாதம் முழுக்க விழா எடுத்தார்கள். அது ஆடி மாத திருவிழாக மாறியது. அந்த அம்பிகை அம்மன் மாரி என்கிற நோயை போக்கியவள். ஆனால் மாரியத்தாள் என்று அழைக்கப்பட்டார். வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்தாலும் மருத்துவ குணம் உள்ள மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான பூர்வமான அறிவியல் பூர்வமான ஒரு செயல்பாடு. வேப்ப மரத்திற்கு அமர்ந்து இருந்தால் அவர் வேப்பிலைக்காரி என்று அழைக்கப்படும். இப்படியெல்லாம் கிராமத்திலே உள்ளூர் தமிழர்கள் உள்ளூர் மத்தியிலே ஒரு பாட்டிமார்கள் எங்களுடைய கிராமத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய வரலாறுகள், அவருடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள், அவைகளிலே அனைத்தும் இந்த மக்களுடைய அறநெறி கருத்துகளும் அவர்கள் வாழ்ந்த பண்பாட்டு விழுமியங்களும் எச்சமாக இருக்கின்றன என்பதுதான் பண்டிதருடைய வரலாறு. இது எதற்காக இந்த வரலாறு இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய சூழல் என்றால், ஔவையாரும் இதில் 7 பேர்களில் ஒருவராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். பிறந்தவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். கபிலர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆக ஔவையார் என்கிற ஒரு பெண்மணி 13 வயதில் மிகப்பெரிய அரசியலும் ஒரு அரசனுடைய மகள், ஒரு நாட்டை முன்னாடி என்கிற நாட்டை ஆண்டு வந்தவனுடைய இளவரசி மகள் துறவரம் ஏற்றாள் என்பதற்காக இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். அப்படித்தான் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் ஞான வாழ்க்கையை தேடத் தொடங்கினார். யார்? திருவள்ளுவர் ஆகினார் என்பது. அப்படித்தான் துறவு பெற்றோருடைய சம்மதத்தால் நடந்திருக்கிறது என்பதற்காக ஔவையாருடைய இந்த அவைதான் அந்த அம்பிகை அம்மன் சொன்னேனே, அவர்தான் பண்டிதர் ஐயதாசர் சொல்கிறார். மயிலாடுதுறை அதாவது முத்துப்பேட்டை ரயில்வே நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தென்கிழக்கு அப்பால் சென்றால் அங்கு ஒரு கோயில் இருக்கிறது. வண்டுரைவாய் அம்மன் ஔவையார் கோயில். ஆக அவள்தான் ஔவையார். அவள்தான் திரிவிடகத்தை தந்தவள், திரிவாசகத்தை தந்தவள். ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் வெற்றி ஞானம் என்கிற திரிவாசகத்தை தந்தவள் அவள்தான் ஔவையார் என்று, ஔவையார் தான் இன்று மாரியம்மனாக நாடு முழுக்க வழங்கப்படுகிறாள் என்று பண்டிதர் அவர்கள் சொல்கிறார். இப்படித்தான் இந்த ஆய்வின் ஊடாக திருவள்ளுவர் ஆகினார் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று மறுத்து ஒரு ஞான ஒளியை தேடி பெற்றோருடைய சம்மதத்தோடு கச்சன் என்கிற தன்னுடைய தந்தையாகிய அந்த மன்னன் தாயாகி உபகேசியனுடைய ஒத்து அவருடைய சம்மதத்தோடு துறவரம் பூணுகிறார். அதை முன்பு உள்ள பௌத்த பேரரசுகள் அதை போக்கி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. லௌகீக வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு மெய்ஞான வாழ்க்கைக்கு ஒரு பேரொழியை விரும்புகிற இல்ல படைக்க இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு பயணித்திருக்கிறார்கள் என்பதை நெடுக்க அதை நாம் பார்த்து வர முடிகிறது. அப்படி சென்றவர் அவர் எழுதியதுதான் திருக்குறள். அங்கு அவர் அந்த ராகுல வியாரம் என்று இருக்கிறதே, ராகுல இந்திர வியாரம், அங்குதான் அவருடைய புத்தகம், அவர் எழுதிய அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஆகிய அந்த முப்பால்களும் அங்குதான் அவருடைய தந்தையின் முன்னால் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை இந்த ஆய்வின் மூலமாக பண்டிதர் வெளிக்கொண்டு வருகிறார். தந்தையின் மூலமாக அந்த ஆய்வின் மூலமாக பண்டிதர் வெளிக்கொண்டு வருகிறார். அந்த ராகுல வியாரம் இந்திர வியாரம் எது என்றால், அங்குதான் திருவள்ளுவர் இறந்த பிறகும், அவர் இறப்பு என்பது பண்டிதர் அதாவது சரியாக கணிக்க முடியவில்லை. ஒரு சித்திரையில் அமாவாசை அன்று இப்படி பௌத்த தர்மத்தை நாடு முழுக்க பரப்பி வந்த நிலையில் திருவள்ளுவர் பரிணிப்பானம் அடைந்தார். தன்னுடைய உடலிலிருந்து உயிரை பிரித்துக் கொண்டார். அப்பொழுது அவரை அடக்கம் செய்த இடம் அந்த ராகுல வியாரம் என்கிற இந்திர வியாரம் என்று பண்டிதர் அவர்கள் பதிவு செய்கிறார். அது எங்கே இருக்கிறது இந்திர வியாரம் என்றால், இன்றைக்கு நான் சொல்லுவோமே கச்சன் அந்த நாடு எங்கே இருக்கிறது என்றால், வடமதுரை எங்கே இருக்கிறது என்றால், திருவள்ளூர் முன்பு செங்கல்பட்டு மாவட்டம் இன்றைக்கு திருவள்ளூராக இருக்கக்கூடிய அந்த அருகாமையில் உள்ளதுதான் கச்சூர். அதற்கு எழுத்தாளர்கள் மிகப்பெரிய அளவில், அதாவது திருவள்ளூருக்கும் கச்சூருக்கும் 20 கிலோமீட்டர், வடமதுரைக்கும் திருவள்ளூருக்கும் 28 கிலோமீட்டர், அப்படியே கிட்ட நெருக்கமான, வடமதுரைக்கும் 20 கிலோமீட்டர். இப்படி அங்கு சைவ ஆலயங்கள், வைணவ ஆலயங்கள் அப்படி இருக்குது. அங்கு ஆய்வுகள் செய்கிற போது அனைத்தும் பௌத்த சான்றுகள் அங்கு நிரம்பி இருப்பதாக
அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். ஆக அந்த திருநின்ற ஊர் என்ற இடத்திலிருந்து பெரியபாளையத்திற்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஊர் தான் கச்சூர். இன்றைக்கு இருக்கிறது கச்சூர். அதை கச்சையம் என்று சொல்வார்கள், கச்சம் என்று சொல்வார்கள். அந்த ஊர் தான். அங்கு வீரப்பெருமாள் கோயில் என்று ஒரு வைணவ கோயில் இருக்கின்றது, இப்பொழுது இருக்கிறது. அந்த வீரப்பெருமாள் கோயில் தான் முன்பு திருவள்ளுவர் சமாதியாக்கப்பட்ட அடக்கம் செய்யப்பட்ட அவர்களின் ஆய்வுகளின் அடிப்படையில் அது கொண்டு வரப்படுகிறது. இதற்கு ஏதோ சொல்லிவிடவில்லை. இதற்கு நம்மளுடைய விசாக பெருமாள் ஐயருடைய கதைகள் இருக்கிறது இல்லையா, அவருடைய பாடல், அவருடைய கதையே இவர் அதற்கு ஆதாரமாக காட்டுகிறார். இதுதான் பண்டிதர் அயோத்திதாசருடைய பேராளர். அவர்கள் என்ன கூறினார்கள் என்கிற செய்தியை கொண்டு அதையும் உற்று நோக்கி பார்க்கிற பொழுது அந்த கூவம் நதிக்கரை அங்கிருந்து சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இடம். இங்க கூவம் இறுதியாக கூவத்தினுடைய நதிக்கரையாக இருக்கிறது. அது நம்மளுடைய திருவல்லிக்கேணி வழியாக அது கடலில் சென்று கலக்கக்கூடிய அந்த நதி அங்கே சென்று இப்படி அந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லி, இன்னும் அந்த ஊரினுடைய அருகாமையில் உள்ள அடையாளங்களை எல்லாம் அதை இந்த நூல்களில் எழுத்தாளர் அவர்கள் மிக ஆதாரபூர்வமாக நம்மிடையே கொண்டு வைக்கிறார். இப்படி பண்டிதர் குறிப்பிடும் வியாரம் என்பது இந்திர வியாரம். அந்த வியாரம் என்பது வீரப்பெருமாள் கோயில் உள்ள கோயிலாக இருக்கக்கூடிய அந்த வைணவ கோயில். அங்குதான் திருவள்ளுவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்று. ஆனால் இன்றைக்கு இதிலிருந்து நாம் ஒன்றை சொல்ல வேண்டும். ஆக இது பண்டிதருடைய படிப்புகள். திருவள்ளுவருடைய திருக்குறள் மேலை நாட்டினர்கள் மேலை நாட்டு மொழிகளில் மொழிபெயர்த்து பல நாடுகளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் கொண்டு போய் சேர்த்த பிறகு கூட திருக்குறள் குறித்த கருத்துகள், அதை பற்றிய விவாதங்கள் இல்லை, இங்கு நடைபெறவில்லை. அதை கண்டும் காணாமல் கண்டுகொள்ளாமல் இருந்ததை நாம் மறுத்துவிட முடியாது. அதுபோல்தான் இன்றைக்கு பண்டிதர் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரும் வரலாறுகளை புனைவில் இருந்து காத்திருக்கிறார். பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது தமிழ் அறிஞர்கள் எனப்படக்கூடியவர்கள் தன்னுடைய சாதியின் பெயராலேயே தன்னை அடையாளப்படுத்தி பெருமை கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார் என்பதை நாம் மூலப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆ.வே.சு. ஐயர், மு.வே. சாமிநாத ஐயர், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், இப்படி சுந்தரேச வாண்டையார், தார்மீக கோனார், பட்டுசாமி ஒருவார், மணிக்கவுண்டர், சிவகொழுந்து தேசிகர், இப்படி ராமலிங்க பிள்ளை, இப்படி தமிழறிஞர்கள் என்று தன்னை தமிழறிஞர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த சாதியின் பின்பலத்தோடு தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டதாகத்தான் இருந்தது. இந்த சூழலில் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் கற்பித்த அறம் என்பது சாதி மத பேதமற்ற தமிழர்கள் நாங்கள் என்று சூழ்நிலைத்தார். இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடி கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் இலக்கியங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. தமிழ் ரீதியான அரசியல் கருத்துகள், தமிழ் தேசிய அரசியல் கருத்துகள் இங்கு பல்வேறு விவாதங்களை உண்டாக்கி இருக்கின்றன, பெரும் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கின்றன. பல இழப்புகளை அந்த கருத்தியலுக்காக இந்த தேசம் சந்தித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக, இல்லை தென்னிந்திய சமூக புரட்சியினுடைய முதல் ஆதாரமாக அனைத்து தளங்களிலும் அதாவது இடஒதுக்கீடு, விகிதாச்சார உரிமை என்னும் இடஒதுக்கீடு என்கிற அந்த பிரதிநிதித்துவத்தின் மூல காரண கர்த்தாவாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசன் எந்த இடங்களிலும் இங்கு பேசப்படாததற்கு என்ன காரணம் என்பதுதான் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இங்கே நாம் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தன்னை ஆண்டுகளுக்கு முன்பு பண்டிதர் அவர் அந்த கருத்தை, பண்டிதருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இங்கு இல்லை. யார் வேண்டும் ஆனாலும் அதை மறுக்கலாம். அந்த கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இப்படி ஒரு கருத்து இங்கு பதியப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. அதை எதிர்கருத்தேனும் இங்கு வந்திருக்க வேண்டும் இல்லையா? அதை புறமே ஒதுக்கிவிட்டு அதை பற்றி அந்த ஆய்வுக்குள் செல்லாத அரசியல் என்பது, நிலைப்பாடு என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான உண்மைத்தன்மையான வரலாற்றை புறக்கணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதுதான் நம் போன்றவர்களுடைய ஒரு வினாவாக இருக்கிறது. ஆக பண்டிதருடைய எழுத்துக்கள் மறு வாசிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் சமூகத்தின் மீது கொண்டிருக்கிற பேரன்போடு தமிழ் சமூகம் பண்டிதருடைய கருத்துக்கள் வாசிக்கப்பட வேண்டும் என்பதில் முதன்மையான பணியாக அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான்
இன்றைக்கு இந்த வரலாற்றை மீட்பதற்கான இந்த இல்லை ஒரு புனைவுகளிலிருந்து ஒரு அறிவியல் சார்ந்த வரலாற்றை நாம் உருவாக்கிக் கொள்வதற்கான விதிமுறையாக இருக்கும். முன்பெல்லாம் கிரேக்க இலக்கியங்கள், ரோமானிய இலக்கியங்கள், அவர்களுடைய கிரேக்க ரோமானிய மக்களுடைய பண்பாடுகள் கூட பல புனைவுகளை கொண்டதாக இருந்தன, பல புனைவுகளை கொண்டதாக இருந்தன. ஆனால் அறிவியல் விஞ்ஞான நவீன காலத்திற்கு வருகிற பொழுது இந்த புலுகுகளை, புராணங்களை, புனைவுகளை எல்லாம் அதை ஒதுக்கிவிட்டு அறிவியல் சார்ந்த நடைமுறையை அந்த மக்கள் பின்பற்றி மேன்மை அடைந்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்திய வரலாறு என்பதுதான் இப்படி புனைவுகளாலும் அறிவியலுக்கு புறம்பான ஒன்றாலும் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த பண்டிதரின் கருத்துக்கள் அது ஏற்கப்படாமல் போகலாம், ஆக விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். திருவள்ளுவர் குறித்த வரலாறுகள் இன்று மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது வரலாறு, அதுதான் வரலாறாக அறிவுபூர்வமான, அறிவியல் பூர்வமான, உண்மைக்கு புறமற்ற தன்மை அல்லாத இவைகள் தான் இங்கு வரலாறாக பதியப்பட வேண்டும். அதுதான் ஒரு மானுட சமூகத்தை, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைக்கும். இந்த அடிப்படையில் தான் திருவள்ளுவரை இன்று என்னுடைய மதத்தை சார்ந்தவர், இவர் என்னுடைய அடையாளம், என்னுடைய கருத்தை சார்ந்தவர் என்று அவரவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுடைய கருத்தை எல்லாம் திருவள்ளுவர் கருத்து அவருடைய அந்த திருக்குறளின் மீது, திருவள்ளுவரின் மீது ஏற்றி இங்கு போற்றப்பட்டிருக்கிறார். திருக்குறள் இன்றைக்கு உலக அளவில் புகழ்பெற்று விட்டது. அதை யாராலும் ஒன்று தடுத்து விட முடியாது. ஆனால் இந்த திருக்குறள் புகழ்பெற்று விட்டது, அது இனிமேல் நாம் காக்க வேண்டும் என்றால் திருவள்ளுவருடைய வரலாற்றையும் அதனோடு சேர்த்து நாம் அது சரியான வரலாறாக இங்கு கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாம் ஆய்வாளர்கள் எல்லாம் இது சார்ந்த புரிதலோடு, இது சார்ந்த களத்தில் இன்று பணியாற்ற வேண்டும். களத்தில் இன்று அதை மெய்ப்பிக்கக்கூடிய பல விவாதங்கள், உரையாடல்கள் இங்கு நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. திருக்குறளும் அங்கு விவாதத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர், அதோடு பண்டிதர் அயோத்திதார், இத்தகைய வரலாற்றை சொல்லக்கூடிய அயோத்திதாசரையும் அவருடைய கருத்துக்களும் இன்று தமிழ் சமூக அளவில் பேசப்படாத ஒன்றாக இருக்கிறது. எழுத்தாளர் சாயின் ராஜாங்கம் அவர்கள் அவருடைய கட்டுரையை நான் வாசித்த போது இது மூன்று கட்டமாக ஒரு பிரிக்கிறார். முன்பு இவர்கள் இந்த அச்சாக்கம் இப்படி நடந்த ஒரு நிகழ்வு, அதற்கடுத்து சுதேசி இயக்கங்கள், சுதேசி காலங்களில் இவர்கள் பல்வேறு புனைவுகளை அப்படியே கட்டமைத்தார்கள். அதற்கு உள்ள நம் காலத்தவர்கள், அதற்கு உள்ளவர்கள் சுதேசி காலத்திற்கு பிறகு உள்ள தலைமுறையினர் அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கை, எந்த ஒரு எதிர்ப்பு விவாதங்களும் அங்கு எழுப்பப்படவில்லை. அது எந்த கதையாக இருந்தாலும் அந்த கதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கிற செய்தியாக அவர் முன்வைக்கிறார். ஆக இந்த திருக்குறள், திருவள்ளுவர் குறித்த கருத்தியல்கள், விவாதங்கள், உரையாடல்கள், இதன் வழி உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்குவதற்கான பரிகளை இங்குள்ள எழுத்தாளர்கள், ஆற்றலாளர்கள், ஆய்வாளர்கள், இல்லை தமிழ் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ் சமூகம் ஒரு அறிவியல் சமூகம் என்பதை நிலைநாட்டக்கூடிய எழுத்துகளுக்கு சொந்தக்காரர்கள், உண்மைக்கு புறம்பானவற்றை மறுத்து ஒதுக்கக்கூடியவர்கள், ஏற்றத்தாழ்வுகளில் போதிப்பதற்காக ஏதேனும் திரிக்க வேண்டும், ஏதேனும் கட்டமைக்க வேண்டும் என்கிற கருத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக, மதம், சாதி என்கிற அனைத்தையும் கடந்து நாம் எல்லாம் தமிழர்கள் என்று ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற தமிழிய உணர்வினை வளர்க்கக்கூடியவர்களாக உள்ள ஆய்வாளர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய முதல் பணியாக இருப்பது என்பது திருவள்ளுவருடைய வரலாறு பரிசீலனை உட்படுத்தப்பட வேண்டும். திருவள்ளுவருடைய வரலாறு அவருடைய உலகெங்கும் பேசக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும். இப்படி பல்வேறு கதைகளைத்தான் இப்படியெல்லாம் புனைவுகளால் ஆன கதைகளை கட்டமைத்தால்தான் என்னுடைய பள்ளி படிப்பில் நான் ஏதோ ஒரு கதையை நான் கற்றுக்கொண்டு வருகிறேன், வாசிக்க கதையை கற்றுக்கொண்டு வருகிறேன், இன்னும் பல கதைகளை கற்றுக்கொண்டு வருகிறேன். இப்படி எதிர்கால தலைமுறை ஒரு அறிவு தலைமுறையாக தமிழ் சிந்தனை உள்ள தமிழ் சான்றோர்கள் ஒரு அறிவியல் சிந்தனையோடு பயணித்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தை நாம் இந்த உலகிற்கு பறைசாற்ற வேண்டுமானால் இந்த கதைகள் எல்லாம் மறுவாசிக்கப்பட செய்யப்பட வேண்டும். பண்டிதர் தமிழ் சிந்தனை உலகில் அவர் ஆற்றிய சிந்தனைகள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை எல்லாம் தாங்கி இந்த நூலை எடுத்தார் கௌதம சன்னா அவர்கள் தமிழ் உலகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார். அவர் தமிழ் மரபு அறக்கட்டளை தான் இந்த நூலை அச்சிட்டு இருக்கிறது என்பது எங்களுக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது.
பலரும் புரியாத ஒரு செயலை இந்த உலக தமிழர்கள் மத்தியிலே பரவலாக கொண்டு போய் சேர்த்து திருவள்ளுவர் எல்லீஸ்வரை அவர்கள் 4 நாணயங்களை, தங்க நாணயங்களை திருவள்ளுவர் மீது அன்பு கொண்டு அவருடைய இலக்கியத்தை மீது வியப்பில் ஆழ்ந்து குடிபெயர்ப்பதை போல 4 தங்க நாணயங்களை அவர் திருவள்ளுவருடைய அச்சு குறித்த தங்க நாணயங்களை அவர் வெளியிட்டார். அதே போல ஐராவதம் மகாதேவன் அவர்களுடைய ஆய்விலே அது திருவள்ளுவருடைய நாணயம் என்று உறுதியாகிறது. அன்பு பொன்னோயும் ஐயா அவர்களுடைய ஆய்வு அது திருவள்ளுவருடைய நாணயம்தான் என்று பிறகு தெரிய வருகிறது. ஆக அந்த திருவள்ளுவருடைய உருவத்தை அப்படியே கொண்டு போய் ஐம்பொன் சிலையாக ஜெர்மனியிலே அந்த திறந்து வைத்திருக்கிற வேலையை இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை செய்திருக்கிறது. அதில் எடுத்த இந்த நூலாசிரியர் எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்களுடைய இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது மிக பெரும் உலக தமிழர்கள் மத்தியில் திருவள்ளுவர் வாசிக்கப்பட வேண்டியவர். இந்த உருவம் திருவள்ளுவர் என்கிற இந்த உருவம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதுதான் இந்த புராணங்களை, புனைவுகளை கேள்விக்கு உட்படுத்தி ஒரு அறிவியல் சமூகத்தை, பகுத்தறிவு சமூகத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக அமையும். ஆக இத்தகைய நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு பெரும் பங்காற்றி இருக்கிற தமிழ் மரபு அறக்கட்டளையினருக்கும் இந்த கட்டுரைகளை மிக பெரும் அளவில் தொகுத்து ஒரு நூலாக பண்டிதருடைய புகழை இந்த உலகத்திற்கு அறியக்கூடிய வகையில், பண்டிதருடைய ஆய்வு திறனை, அவருடைய பேராளுமை பெற்ற படிப்பு திறனை இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய வகையில், அதோடு திருவள்ளுவரை இந்த உலகத்திற்கு புதுமையாக அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில் முதல் நூலாக இந்த நூல் தமிழ் உலகில் வெளிவந்திருக்கிறது. இந்த நூல் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் இது வாசிக்கப்பட வேண்டும், விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும், இது பல கலந்துரையாடல்களை நிகழ்த்த வேண்டும் என்பதை சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி எழுத்தாளர் அவர்களையும் இந்த நூலின் எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்களுக்கு என்னுடைய மிக பெரும் வணக்கம் கலந்த அவ்வளவு ஒரு நேர்த்தியாக இந்த நூலை வடிவமைத்திருக்கிறார். ஒரு வியப்பாக இருக்கிறது. இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு ஆதாரபூர்வமான சான்றுகளை முன்வைத்து வடிவமைக்கிறார். இவர்களுக்கு எவ்வளவு இந்த நூல் அவ்வளவு பெரிய சிறந்த ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது. இதையெல்லாம் முன்மாதிரியாக கொண்டு செல்லும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இதுகாரம் என்னுடைய இந்த உரையை கேட்டு அமர்ந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.